अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु। व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बअद। या अय्युहन नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिनहा ज़ौजहा व बस्स मिनहुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिह व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह व क़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फिर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा। பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அன்பான சகோதரர்களே, வல்ல ரஹ்மானின் பற்றார் பெருங்கருணையும் கிருபையும் நம் உயிரிலும் மேலான இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள் மற்றும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, சலஃப் மன்ஹஜை பற்றிய ஒரு விளக்கம் இந்த நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு முன்னால் பேசிய அருமை சகோதரர் எம்எஃப் அலி அவர்கள் சலஃப் மன்ஹஜ்னா என்ன, அதை குர்ஆன் ஹதீஸை சுட்டிக்காட்டி தெளிவான முறையில் விளக்கினார்கள். என்னுடைய பகுதி சலஃப் மன்ஹஜை பற்றி மக்களிடத்திலே பல்வேறு சந்தேகங்கள் இருக்கின்றது, தவறான புரிதல்கள் இருக்கிறது. இந்த சலஃப் மன்ஹஜ் மிக ஆபத்தான ஒரு விஷயம் என்று பலர் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். இது பற்றிய சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் நம்முடைய பகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதில் உங்களுடைய சந்தேகங்கள் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இந்த மன்ஹஜை ஏற்றவர்களும் இங்கே இருக்கிறீர்கள், இதை புரிந்தவர்களும் இருக்கிறீர்கள். இது தவறு என்று நினைக்கக்கூடிய சகோதரர்களும் மாற்று கருத்துடைய சகோதரர்களும் இந்த அவையில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், இது ஒரு ஆரோக்கியமானது. ஒரு சபை, ஒரு கலந்துரையாடல் என்றால் அது சம்பந்தமாக அனைத்து கருத்திலையும் இருக்கக்கூடியவர்கள் கலந்து கொண்டு கேள்வி கேட்பது, நமக்கு மத்தியில் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான். நாம் இதை வரவேற்கின்றோம், விரும்புகின்றோம். கேள்வி கேட்கக்கூடியவர்களுக்கு இங்கே முழு உரிமை இருக்கிறது. அவர்கள் அச்சுறுத்தப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு வாய்ப்புகளும் கண்டிப்பான முறையில் கொடுக்கப்படும். இந்த கேள்விக்கு முன்னால் செல்வதற்கு முன்னால் சுருக்கமாக, மிக நீண்ட விளக்கம் கிடையாது, சுருக்கமாக சலஃப் மன்ஹஜ்னா என்னங்கிறத நான் கூறிவிடுகின்றேன். சலஃப்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே சேக உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. சலஃப் என்றால் என்ன அர்த்தம்? சலஃப் என்றால் முன் சென்றவர்கள். என்ன அர்த்தம்? முன் சென்றவர்கள். இந்த முன் சென்றவர்கள் என்பதில் முதலாவது நாம் சொல்வது யாரை? முதலாவதாக நாம் சொல்வது யாரை என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போ சலஃபுகளில் முதல் சலஃப் அந்த முன் சென்றவர்கள் என்பதில் முதலில் வரக்கூடியவர் யார் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்கு பிறகு அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள். அதே போன்று இவர்கள் ஒரு தலைமுறை, சஹாபாக்கள் ஒரு தலைமுறை. அதற்கு அடுத்த தலைமுறை தாபிஈன்கள், அதற்கு அடுத்த தலைமுறை தபஅ தாபிஈன்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லோர்கள், இவர்களை தான் நமக்கு முன்னாடி போன வஹியை பின்பற்றிய குர்ஆன் ஹதீஸை கடைபிடித்த
இந்த நன்மக்களைத்தான் நாம் சலஃபுகள் என்று என்ன செய்கின்றோம், சொல்கின்றோம். மற்றபடி வழிகேடர்களையோ வகியை நிராகரிக்கக்கூடியவர்களையோ குர்ஆன் ஹதீஸை தவிர்த்து வேறு விஷயத்தை போதிக்கக்கூடியவர்களையோ நாம் சலஃப் என்று சொல்லவே இல்லை. அவர்களை பற்றி நாம் பேசவும் இல்லை. மன்ஹஜ்னா என்ன? மன்ஹஜ்னா அணுகுமுறை. ஒன்று வார்த்தைக்கு வழங்கிக்கணும்ல. என்னமோ சலஃபு மன்ஹஜ்ங்கிறாங்க, என்னமோ ஒரு புது வார்த்தை. மன்ஹஜ்னா அணுகுமுறைன்னு அர்த்தம். நமக்கு முன் சென்ற சஹாபாக்கள், அவர்கள் வழியில் வந்த தாபீன்கள் மார்க்கத்தை எப்படி அணுகினார்கள், குர்ஆன் ஹதீஸை எப்படி அணுகினார்கள், அந்த முறைப்படி நாம் அணுக வேண்டும். அதுதான் ஆரோக்கியமானது, அதுதான் வஹிக்கு பாதுகாப்பானது அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை பற்றி உங்களுக்கு விரிவாக எம்எஃப் அலி அவர்கள் விளக்கினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய இந்த விளக்கத்தை, சுருக்கமான இந்த விளக்கத்தோடு நிறுத்தி கொண்டு இப்போது சலஃப் மன்ஹஜை பற்றி நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய சந்தேகங்கள், உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விளக்கங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் கேட்கலாம். அதற்கு நாம் இப்போது இடமளிக்கின்றோம். சொல்லுங்க. சலஃப் மன்ஹஜை பற்றி தவறான புரிதல் மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தப்பட்டது. அது 5வது அடிப்படையில் வழிகேடாக சித்தரிக்கப்படுது. அது ஏன்? சலஃப் மன்ஹஜ் என்பது அது ஒரு வழிகேடு. அது குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பாற்பட்ட ஒரு புதுமையான ஒரு வழி என்று வெளியில விமர்சிக்கப்படுகிறது. இதை பற்றி உங்களுடைய விளக்கம் என்னன்னு கேட்கிறாங்க. உண்மைதான், நம்மை எதிர்க்கக்கூடிய சகோதரர்கள், மாற்று கருத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் நம் மீது இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. சலஃப்னு எடுத்துக்கொண்டாலே இவங்க முன்னோர்களை பின்பற்றுகிறார்கள், இவர்கள் பெரியார்களை பின்பற்றுகிறார்கள், முன்னோர்களையும் பெரியார்களை பின்பற்றுவது வழிகேடு என்ற ஒரு குற்றச்சாட்டு நம் மீது வைக்கப்படும். இப்போ இதுக்குரிய விளக்கம் என்னன்னு கேட்குறாங்க. அந்த சகோதரர்கள் அல் குர்ஆனுடைய சில ஆயத்துகளை படித்துவிட்டு இந்த குற்றச்சாட்டை நம்மீது பொருத்துகிறார்கள், நம்மீது சுமத்துகிறார்கள். அவர்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் முன்னோர்கள் என்று சொல்லப்படும் போதெல்லாம் அது தவறான ஒரு வழி, குர்ஆன் ஹதீஸ் தான் சரியான வழி என்ற பார்வையில் இருந்தவர்கள் இப்போது சலஃப் என்ற வார்த்தையை கேட்கும்போது இதுவும் அதுபோதுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா தௌஹீதுடைய பிரச்சாரத்தின் போது ஷிர்கை எதிர்த்து, பித்அத்தை எதிர்த்து மக்கள் பிரச்சாரம் செய்தார்கள், அழைப்பாளர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். அப்போது பித்அத்தை இருக்கக்கூடிய, இணைவைப்பில் இருக்கக்கூடிய அந்த அப்பாவி மக்கள் சத்தியத்தின் பக்கம் அழைத்த இந்த அழைப்பாளர்களை பார்த்து சொன்னது என்னன்னா, எங்க முன்னோர்கள் இப்படித்தான் செய்யறாங்க, நீங்க ஏதோ குர்ஆன் சொல்றீங்க, ஹதீஸ்னு சொல்றீங்க, ஆனா எங்க மூதாதையர்கள், எங்களுடைய முன்னோர்கள் இதெல்லாம் எங்களுக்கு சொல்லல, இப்படி மார்க்கத்தை அவங்க எங்களுக்கு போதிக்கல, அதனால நீங்க சொல்றது நாங்க கேட்க மாட்டோம், எங்களுடைய முன்னோர்கள் வழியில தான் நாங்க போவோம் என்று இணை வைப்பில் இருந்த மக்கள் குர்ஆனை சொல்லும்போது, ஹதீஸை சொல்லும்போது அதை கேட்க மாட்டோம், முன்னோர்களைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கண்கூடாக நம்ம அறிஞ்சிருக்கிறோம். நாமவே இந்த வாழக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பிரச்சனையை பார்த்துருக்கோம். இந்த சந்தர்ப்பத்தில் சலஃப் அப்படின்னு சொல்லும்போது முன்னோர்கள் பழையபடி மறுபடியும் நம்மளை இவங்க ஷிர்க்குக்கு கூட்டிட்டு போயிடுவாங்களோ, பித்அத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாங்களோ, அந்த அறியாமை கலாச்சாரத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போயிடுவாங்களோங்கிற பயம் இயல்பாக ஒரு மனிதனிடத்தில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் இந்த சந்தேகமும் நம் மீது இந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுது. ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால், அந்த மக்கள் அணுகிய முறை வேறு. அந்த மக்கள் குர்ஆன் ஹதீஸ் சொல்லப்படும் போது குர்ஆனையும் கேட்கவில்லை, ஹதீஸையும் கேட்கவில்லை, அதை கேட்பதற்கு தயாராக கூட இல்லை. முன்னோர்களுடைய வழிதான் எங்களுக்கு முக்கியம், குர்ஆனும் தேவையில்லை, ஹதீஸும் தேவையில்லை அப்படின்னு அதை மறுத்து விட்டார்கள். அதை கேட்பதற்கு அவர்கள் தயாராகவில்லை. ஆனால் நம்மை பொறுத்தவரை நாம் சொல்லுகிறோம் அல்லவா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இங்கே தான் நம்ம கவனிக்கணும். நம்ம அதாவது இந்த சலஃப் என்பதில் முத வரக்கூடியதே யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முத வர்றாங்க. அப்போ அங்கேயே குர்ஆன் ஹதீஸ் எல்லாமே வந்து விடுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல குஃபார்களை பற்றி சொல்லி காட்டுறான். இதா கீல லஹும் தஆலு இலா மா அன்ஸலல்லாஹ்,
அல்லாஹ் இறக்கியதின் பக்கம் வாருங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அந்த நிராகரிப்பாளர்கள் சொல்கிறார்கள், பல் நத்தபிஉ மா அல்ஃபைனா அலைஹி ஆபானா, எங்களுடைய முன்னோர்களை நாங்கள் என்ன வழியில் கண்டோமோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று குஃபார்கள் சொல்கிறார்கள். அப்படிங்கிற அர்த்தத்தில் அல் குர்ஆன்ல நிறைய ஆயத்துகள் இருக்கு. இவ்வாறு சொல்கிறார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் அதுக்கு பதிலும் சொல்றான். என்ன பதில் சொல்றான்? அவளவு காண ஆபாவும் லா யஅகிலூன ஷைஅன் வலா யஹ்ததூன். முன்னோர்களை பின்பற்றுன்னு சொல்றீங்களே, அல்லாஹ் சொன்னதை பின்பற்றுங்கன்னு சொன்னா முன்னோர்களை பின்பற்றுவோம்னு சொல்றீங்க, அல்லாஹ் சொன்னதை கேட்க மாட்டோம்ன்றீங்க. உங்களுடைய முன்னோர்கள் எதையும் அறியாமல் நேர்வழி பெறாமல் இருந்தாலுமா பின்பற்றுவீர்கள்? அல்லாஹ் கேட்கின்றான். இப்போ அவர்கள் சொன்னதெல்லாம் என்னன்னா, எங்களுடைய முன்னோர்கள் நேர்வழி இல்லை, அவங்களுடைய முன்னோர்களுக்கு மார்க்க அறிவே இல்லை, ஆனால் நாங்கள் அல்லாஹ் சொன்னதை பின்பற்றுங்கள் சொன்னால் கேட்காம அதை பின்பற்றுவோம் என்று இந்த அடிப்படையில் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் மேலும் கேட்கின்றான், அவ்வளவு காண ஷைத்தானு எதுவும் இல்லா அதாபி சயீர். முன்னோர்களை பின்பற்றுன்னு சொல்றியப்பா, அந்த முன்னோர்களை ஷைத்தான் நரகத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறான். எங்க அழைச்சிட்டு போயிருக்கிறான்? முன்னோர்களை நீ முன்னோர்களை பின்பற்றுவோங்கிற, அல்லாஹ் சொன்னதை பின்பற்றுன்னு சொன்னா முன்னோர்களை பின்பற்றுவோன்னு சொல்றியே, நீ சொல்லக்கூடிய அந்த முன்னோர்களை ஷைத்தான் நரகத்துக்கு கூப்பிடுகிறான். அப்படி அவர்களை அழைத்து ஷைத்தான் நரகத்துக்கு கொண்டு போய் இருந்தாலுமா நீ அவர்களை பின்பற்றுவாய் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அவ்வளவு ஜித்துக்கும் பியஹுதா, உங்களுடைய முன்னோர்கள் பின்பற்றியதை விட மிகச்சிறந்த ஒரு நேரான வழியை நான் உங்களிடத்திலே கொண்டு வந்தாலும், நபி சொல்கிறார், நான் உங்களிடத்திலே கொண்டு வந்தாலும் நீங்க இதை பின்பற்றாம அதை பின்பற்றுவீங்களா? இப்ப இந்த ஆயத்துக்களை சொல்லித்தான் சலஃபுகள் எல்லாம் பாருங்க, அல்லாஹ் சொல்ற இந்த மாதிரியான முன்னோர்களை பின்பற்றிட்டு தெரிகிறாங்க, வழிகெட்டு போயிட்டாங்க அப்படின்னு வெள்ள குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனா இந்த ஆயத்துக்கள் எல்லாம் எப்படி சொல்லப்படுது? அந்த முன்னோர்கள் மார்க்கறிவு இல்லாதவர்கள், நேர்வழி அடையாதவர்கள், வஹியை நிராகரித்தவர்கள், வஹியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் ஈமான் இல்லாதவர்களை பின்பற்றினார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லோர்களை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்லி காட்டுறான்? வல்லதீன ஆமனு வத்தபஅத்துஹும் ذُرِّيَّتُهُم பிஈமான், ஈமான் கொண்டு அந்த ஈமானில் அவர்களுடைய வழிதோன்றல்களும் அவர்களை பின்பற்றினால் அவங்க எல்லாரையும் நம்ம மறுமையில் ஒன்றா சேர்த்து வைப்போம், சொர்க்கத்துக்குள்ள ஒன்றா சேர்த்து வைப்போம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக்காங்க. இப்போ இங்கே அல்லாஹ் என்ன வார்த்தை பயன்படுத்துகிறான்? ஈமான் கொண்ட முன்னோர்களை பின்வந்தவர்கள் ஈமான் விஷயத்தில் பின்பற்றுவார்கள். இங்கேயும் பின்பற்றுதல் வருது. இப்போ இந்த பின்பற்றுதலை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றார். இப்படி பின்பற்றியவர்கள் சொர்க்கவாசிகள் என்று அல்லாஹ் உத்தரவாதம் தருகின்றார். அப்போ நம்ம அல் குர்ஆனை படிக்கக்கூடிய நாம் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்? படிக்கணும். ஒரு 4 ஆயத்தை மட்டும் விலகிட்டு நம்ம எதையாவது ஒன்று பேசக்கூடாது. பின்பற்றுதல் என்றால் அல் குர்ஆன்ல குஃபார்கள் எப்படி பின்பற்றினாங்க, மூமீன்கள் எப்படி பின்பற்றினாங்க, நல்லவர்கள் எப்படி பின்பற்றினாங்க எல்லாமே சொல்லப்படுதா இல்லையா? இந்த அடிப்படையில் சாபிகூன அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிர்கள் அன்சாரிகளில் முந்தி சென்றவர்கள், வல்லதி நத்தபஅூஹும் பிஇஹ்சான், அவர்களை இஹ்சான அழகிய முறையில் பின்பற்றியவர்கள். இந்த பின்பற்றுதலும் இருக்கிறது. அந்த பின்பற்றுதல் அது குஃப்ரு, அது கூடாது. ஆனால் இந்த பின்பற்றுதல் தேவையானது, இது நல்லவர்களுடைய பண்பு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அந்த அடிப்படையில் தான் நாம் என்ன செய்யறோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களையும் அவர்கள் வழியில் வந்த சஹாபாக்களையும் குர்ஆன் ஹதீஸ் விஷயத்தில் நாம் அவர்களை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது தவறானது கிடையாது. இது குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பாற்பட்ட ஒன்றும் கிடையாது. இது குர்ஆன் ஹதீஸ் தான் என்பதை நாம் என்ன செய்யணும்? இந்த கேள்விக்கு பதிலாக சொல்கின்றோம். இது தவறான பொய்யான ஒரு குற்றச்சாட்டு. புரிதல் இல்லாமல் அவர்கள் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அலைக்கும் ஸலாம். சொல்லுங்க. அவனுடைய கருத்துக்களை நம்ம எடுத்துக்கொள்ளணும். எடுத்துக்கிட்டு அது
கொள்கைக்கு வந்துடலாம், செலவுங்கிற கொள்கைக்கு கீழே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பிரச்சாரங்கள் இருக்குது, நம்மளுடைய பார்வையில். ஆனால் நீங்கள் எதை சொல்கிறீங்களோ உங்களிடத்தில் ஒருமித்த கருத்துக்கள் இல்லை. அதாவது ஒரு பிறை விஷயம் எடுத்து பிறை விஷயத்தை பார்த்தா சர்வதேச அளவில் பிறை பின்பற்றம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, நீங்கள் சார்ந்த அமைப்பிலே சில இடங்களில் இருக்கிற சகோதரிகள், இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் செலவு இருக்கக்கூடிய இங்கே இருக்க சகோதரர்கள்ட்ட நிறைய முரண்பாடுகள் இருக்குது. சிலவங்க சவுதியை ஃபாலோ பண்ண முடியறாங்க, அல்லது சர்வதேசத்தை ஃபாலோ பண்ண முடியறாங்க. லோக்கலில் சில சகோதரர்கள் லோக்கலோட பிறை பார்த்து அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த செலப்பொழிக்குள்ள இவங்க செய்யுது வரல. அதாவது ஒரு செலப்பொழியை பின்பற்றினா ஒருமித்த கருத்துக்களை வரலான்னு சொல்லக்கூடிய சகோதர இடத்துல இந்த கருத்து வேறுபாடுகள் இருக்குது என்ன. ஆனால் தௌஹீத் ஜமாத் வந்துட்டு அந்த இதை எடுத்துக்கல, இந்த எடுக்காதல அவங்க பல கருத்து வேறுபாடு மாற்றாத கொள்கைக்கு மாற்ற வேண்டி உங்களுடைய பிரச்சனைலாம் இருக்குது. ஆனால் உலக அளவில் தௌஹீத் ஜமாத் மக்கள் சகோதரர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்க அவங்களோட பிரதேசத்தில் ஒரே நிலைப்பட்டார். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி பல இது இருக்குது. சில அதை நம்ம அடுத்த டைமில் அடுத்த இடத்துல கிடையாது முதன்மை நம்ம வைக்கிறோம். இது சம்பந்தமாக எங்கிட்ட நாங்கள் பார்க்கணும். நீங்கள் மார்க்கெட்டுக்கு அறிஞர் உங்கள் தரப்போட அறிஞர் இருக்காங்க, நம்ம தரப்போட அறிஞர் இருக்கிறாங்க. எங்களுக்கு புரியக்கூடிய இடத்துல நீங்கள் தான் எங்களுக்கு சரியான வழிகாட்டு இடத்துல நீங்கள் இருக்குது. எல்லாம் உங்களுக்கு அந்த இதை தந்துருக்காங்க. அதனால இதுக்கு நம்ம வந்து தௌஹீத் பல கட்டமாக உங்களுக்கு இருக்கிறது அதை கூட கொடுத்துருக்குறாங்க. நீங்களும் அதெல்லாம் மட்டத்தில் கூட நீங்கள் விவாத அழைப்பை கொடுத்துருக்கோம். அதன் பிறகு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 அழைப்பு நாங்கள் என்ன வாங்குறோம். தௌஹீத் தான் வரல, தௌஹீத் தான் இருக்கிறான். ஆனால் பொதுவான ஒரு இதாக உங்கள்கிட்ட நம்ம செய்யலாம் கோரிக்கை. நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம கடந்த காலத்தில் கலிங்க விவாதம் உங்களை பார்த்தா நான் நல்ல வழிபாடு வெளியே அந்த அளவுக்கு சிவ ஜமாத்துக்கும் தௌஹீத் அந்த விவாதம் முக்கியமான ஒரு விவாதம். அதில் நிறைய மக்கள் தெளிவானது அவங்களுக்கும் தெரியும். அதே போன்று நீங்கள் தௌஹீத் ஜமாத்துடைய தவறுன்னு சொல்லக்கூடிய நீங்கள் ஒரு அமரை ஏற்படுத்தி செலக்கொலை தவறுன்னு சொல்லக்கூடிய தௌஹீத் ஜமாத் அவங்க ஒரு அமர் முறையாக ஒரு அமரை ஏற்படுத்தி ஒரு விவாதம் மாதிரி வச்சாங்க. தனியாக இருந்தாலும் சரி அல்லது கூட்டாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் அதுக்கு பொறுப்பேற்றிங்கன்னா நம்ம என்ன செய்யலாம், முறையாக நம்ம பொறுப்பேற்ற செய்யலாம். மசூதி விவாதத்தில் நம்ம அதுக்கு என்ன செய்யணும், முறையாக பொறுப்பேற்று நீங்கள் எந்த மாதிரி விரும்புகிறோம். சில சவரோட பேசிட்டு எழுதும்போது அனாதிமாக நடந்துக்குவாங்க, அதனால் இவங்கள்ட்ட விவாதம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை தட்டி கிடைக்கலாம். அந்த மாதிரி எதுக்குன்னா அவங்க முறையில் போய் செஞ்சுக்கலாம். ஒப்பந்தம் போட்டு இந்த மாதிரிலாம் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அது இன்னும் செடி இருக்காங்க. உதாரணம் நம்மளோட ஒரு சில சொல்லி கேட்டுருங்க. இதுமாதிரி நிறைய இருக்குது. இதில் எனக்கே நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அப்போ அதை தெளிவுபடுத்த நீங்கள் இருக்கேன். அப்போ ஒவ்வொரு கேள்வியும் கேட்டு படிச்சுட்டு இருந்தாங்க. நீங்கள் விவாதத்தில் இருந்து நீங்கள் வாத வைக்கும் அவங்க எதிர்வாதம் வைக்கும்போது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அப்படி தான் கடந்த காலத்தில் நம்ம தெளிவுபடுத்த வந்து காலோட கேள்வி அது மாதிரி ஒரு சேவை ஏற்பாடு பண்ணலாமா அப்படிங்கிறது தான் சார். கேள்வி கேட்குற ஒரு டைம் கேட்கணும் எல்லாரும் கேட்கணும் இல்லையா? நிறைய பேர் எல்லாரும் கேட்குறாங்க. அவங்க பயன் பண்ணுற மாதிரி பேசணும்னா செய்திகளை சொல்லணும். இவருக்கு சொல்லல இல்ல பொதுவா இல்ல வேண்டாம். யாரும் கேள்வி அதாவது என்ன சகோதரர் அவர்கள் கேட்குறாங்கன்னா, நீங்கள் வந்து இங்கே வந்து சலஃப் மன்ஹஜ்னா குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவது அப்படின்னு விளக்கம் கொடுக்குறீங்க. ஆனால் வெளியிலலாம் போய் சஹாபாக்களுடைய கருத்துக்களை பின்பற்றுவது வெளியில் சொல்லிக்கிறீங்க. அப்போ இது ஏன் இந்த மாதிரியான மாற்றமான ஒரு நிலையை கையாளுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது மாற்றம்லாம் கிடையாது. நம்ம வெளியில் என்ன சொல்கிறோமோ அதே தான் இங்கேயும் சொல்லுவோம், இங்கே என்ன சொல்கிறோமோ அதான் வெளியிலையும் சொல்லுவோம். சஹாபாக்களுடைய கருத்தை பொறுத்தவரை சஹாபாக்கள் எல்லாம் ஒருமித்த நிலைப்பாட்டுடன் ஒரு நிலைப்பாட்டில் இருந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அது வழிகேடோ தப்பான ஒரு கருத்தோ கிடையாது. அவர்கள் சஹாபாக்கள் எல்லாம் ஒருமித்த நிலைப்பாடு கொண்டிருந்த முடிவுகள் எல்லாமே குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்ட முடிவுகள் தான். அதில் மாற்று கருத்தில் அதை இங்கேயும் நம்ம என்ன செய்யலாம் சொல்லணும். இப்போ இதை பற்றி கூடுதலாக விளக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், தாராளமாக விளக்க தயாராக இருக்கலாம். ஆனால் அவங்க கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னால், நீங்கள் சலஃப் மன்ஹஜை அங்கீகரிக்கிறீங்க, மன்ஹஜ் என்பது வெளியில் நீங்கள் அங்கீகரிக்கப்படுகிறது. இங்கேயும் நம்ம மன்ஹஜுங்கிற வார்த்தையை சொல்லி அது தேவையான ஒன்றுங்கிறது தான் நம்ம பதிய வச்சோம். வெளியில் மட்டும் அதை சொல்கிறதில்ல, இங்கேயும் அதை தான் நம்ம சொல்கிறோம். எல்லா இடத்துலையும் அப்படி தான் நம்ம சொல்கிறோம். சலஃபுகள் என்றாலே எல்லா மக்களையும் ஒன்றுபடுத்துறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஒரு விஷயத்தில் கூட உங்கள்கிட்ட ஒற்றுமை இல்லை. பிறைங்கிற ஒரு விஷயத்தில் சலஃபுகளாக இருக்கக்கூடிய ஒரு சாரார் லோக்கல் பிறையை சொல்கிறீங்க, ஒரு சாரார் சர்வதேச பிறையை சொல்கிறீங்க. அப்போ இந்த பிறை விஷயத்தில் சலஃபுன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு மத்தியில் ஒரு ஒற்றுமை இல்லையே. அப்போ நீங்கள் ஒற்றுமையாக இருக்கணும், ஒன்றுபடணும், நமக்கு மத்தியில் பிளவு வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? ஆனால் தௌஹீத் ஜமாத், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தாக இருக்கக்கூடிய நாங்கள் அந்த விஷயத்தில் ஒற்றுமையாக தானே இருக்கிறோம். எங்களுக்கு மத்தியில் பிளவு இல்லையே.
அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. உண்மையிலே அந்த பிறை விஷயத்துல சலஃபு கொள்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் ஒருமித்த கருத்து கிடையாது. அதுல ஒரு சாரார் சர்வதேச பிறையை ஆதரிக்கிறாங்க, இன்னொரு சாரார் லோக்கல் பிறையை ஆதரிக்கிறாங்க. முதல் நாம ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். ஒற்றுமை என்பது என்ன? ஒற்றுமை என்பது என்னன்னு சொன்னா, மார்க்கத்துடைய எந்த விஷயத்திலையும் கருத்து வேறுபாடு வராமல் எல்லா விஷயங்களையும் 100% எல்லா விஷயங்களிலும் ஒரே மாதிரி இருப்பதுதான் ஒற்றுமை என்பது தவறு. அதுக்கு பேர் ஒற்றுமை கிடையாது. அப்படி இருந்தாதான் ஒற்றுமை என்பது தவறான நிலைப்பாடு. அது சாத்தியமே இல்லை. ஏன் சாத்தியம் இல்லை என்று சொன்னால், உண்மையான ஒற்றுமை என்பது என்னன்னு சொன்னா, ஒற்றுமைங்கிறத முதல் நம்ம என்னன்னு புரியணும். ஏன்னா அதை புரியாம நம்ம இருந்தோம்னு சொன்னா நம்மளால ஒற்றுமையே வராது. நாம தான் என்ன செய்வோம், ஒற்றுமைக்கு பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருப்போம், பல பிரிவுகளை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ இந்த சர்வதேச பிறை நிலைப்பாட்டில் இருக்கிறாங்கல்ல, உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்போ நான் சர்வதேச பிறை அடிப்படையில் என்னுடைய நோன்புகளை நான் வச்சுக்கிட்டு அந்த மக்களோடு வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் முஜாஹித் மௌலவி, இலங்கையை சார்ந்த முஜாஹித் மௌலவி, அவன் முபாரக் மதனி, அதே மாதிரி இன்னும் சில அறிஞர்கள் அவங்கெல்லாம் லோக்கல் பிறையில் இருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இருக்கா இல்லையான்னு கேட்டால் இருக்கு. நாங்கள் ஒரே மேடையில் பேசுவோம், ஒரே நம்பிக்கையில் ஈமான்ல இருக்கிறோம். அவங்களும் குர்ஆன் ஹதீஸை சொல்கிறாங்க, நாங்களும் குர்ஆன் ஹதீஸ் சொல்கிறோம். எங்களுக்கு மத்தியில் ஆயிரக்கணக்கான விஷயங்களில் ஒற்றுமை இருக்கு. மனதளவில் அவர் மேலே நாம பிரிய வச்சுருக்கோம், எங்கள் மேலே அவர் பிரிய வச்சுருக்காங்க. அப்போ பயானில் ஈமான், இறையச்சம், இப்படி எத்தனையோ மார்க்கத்துடைய விஷயங்கள், தாவா, அழைப்பு பணி, ஆய்வுகள் எல்லாத்துலேயும் ஒன்று சேரும். இந்த ஒரு விஷயத்தில் இது மட்டும் இல்லை, விரலசைக்கிற விஷயம் கூட வச்சுக்கலாம், அதையும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். விரலசைக்கிற விஷயத்திலையும் சலஃப் மக்களுக்கு மத்தியில் 2 நிலைப்பாடு. சில பேர் விரலை அசைத்து கொண்டிருப்பார்கள், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை போல. அப்படி அதன் கருத்தில் இருக்கக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. சில பேர் விரலை அசைக்காமல் நீட்டி வைக்கக்கூடியவர்களும் உண்டு. இது மாதிரி ஒரு சில மசாயில் சட்டங்களில் சலஃப் மக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கு. அவங்களுக்கு எது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் சரின்னு தெரியுதோ அந்த நிலைப்பாட்டை அவங்க ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால எங்களுக்கு மத்தியில் பிளவு இருக்கான்னு கேட்டால் பிளவு இல்லை. ஏன்னா நான் நின்றா அவர் எனக்கு முன்னாடி நின்று சொல்லுவார், அவர் நின்றார்னா அவருக்கு முன்னாடி நின்று நான் சொல்லுவோம். எங்களுக்கு மத்தியில் திருமண உறவுகளை கூட பெண் குடுக்கல் வாங்குறது அதெல்லாம் கூட ஏற்படுத்திக்கிறோம். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமிடத்தில் பேண வேண்டிய ஒழுங்குமுறைகள், வைக்க வேண்டிய அன்புகள், பாசங்கள், பழக்க வழக்கங்கள் எல்லாமே இருக்கும். எங்களுக்கு மத்தியில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. இந்த ஒரே ஒரு விஷயத்தில் அவர் எதை குர்ஆன் ஹதீஸுக்கு சரி என்று நினைப்பாரோ அதை அவர் ஃபாலோ பண்ணுவார். எங்களுக்கு எது குர்ஆன் ஹதீஸ் சரிந்தோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இதனால எங்களுக்கு மத்தியில் பிளவு வரலையே, பிரிவினை வரலையே. நாங்கள் இஸ்லாமிய உணர்வுடனும் ஈமானிய சகோதரத்துடன் தானே இருக்கின்றோம். இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மையான ஒற்றுமை. ஏன் தெரியுமா? இது இன்னைக்கு மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு காலத்திலேயுமே இந்த மாதிரி சின்னஞ்சிறு விஷயங்கள்ல சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வந்துச்சு. அந்த கருத்து வேறுபாடு அவங்க எப்படி அணுகுனாங்க அதை தான் நம்ம இங்க கவனிக்கணும். இப்ப இதை இந்த பார்வையில் நம்ம பார்க்கறதுனால ஒற்றுமை இருக்குது. இதையே இந்த மார்க்கத்துடைய இந்த சரியான பார்வை இல்லாம நம்ம சர்வதேச பிறை, அவர்கள் லோக்கல் பிறை, லோக்கல் பிறையை பின்பற்றக்கூடியவர்கள் வழிகேடர்கள், அவர்கள் முஸ்லிம் இல்லை, அவர்கள் குர்ஆன் ஹதீஸை நிராகரிக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு பின்னால் தொழுவக்கூடாது, அந்த பள்ளிவாசலுக்கு போகக்கூடாது, அவர்களிடத்திலே திருமண உறவுகளை எல்லாம் ஏற்படுத்தக்கூடாது இப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னு வைங்க, அவங்களதான் வழிகேடன்னு சொல்லுவோம். இப்படி யாரு சொல்றாங்களோ அவங்களதான். அவர் என் கருத்துல இருந்தாலும் கூட நல்லா விளங்கிக்கோங்க. நான் சர்வதேச பிறையில இருக்கிறேன், என் கருத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் என்ன செய்யறாரு, லோக்கல் பிறையில் இருக்கக்கூடிய என் கொள்கையை சார்ந்த மக்களை இந்த ஒரு காரணத்துக்காக, இந்த ஒரு மசாயில் பிரச்சனைக்காக, இந்த ஒரு வேறுபாட்டுக்காக அவர் வழிகேட, அவர் முஸ்லீம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சொன்னா, இவர் என் கருத்துல இருந்தாரு, நான் இவரை தான் வழிகேடுன்னு தள்ளிவிடுவேன். ஏன், எந்த விஷயத்தை எப்படி பார்க்கணும் மார்க்கம் சொல்லுதோ அப்படிதான் பார்க்கணும். ஒரு முஸ்லீமை முஸ்லீம் இல்லை என்று சொல்வது பெரிய விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலே சஹாபாக்களுக்கு அவங்க இருக்கும்போதே மசாயில் விஷயங்கள் கருத்து வேறுபாடு. எத்தனை ஹதீஸை பார்க்கணும். தயமம் எப்படி செய்யறது, தயமம் எப்படி செய்யறது. ஒரு சஹாபி என்ன செய்யறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல மண்ணில் அடிச்சு செய்யறாங்க. ஒரு சஹாபி மண்ணில் பிறல்றார், ஒருத்தவர் தொழுகாம இருக்கிறார், ஒருத்தவர் தொழுகிறார்.
அப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு இந்த மாதிரி கருத்து வேறுபாடு அதை எப்படி பார்த்தாங்க? நீ வழிகேடன் இல்லை, நீ குர்ஆனிஸை மறுத்து, அப்படி அவங்க ரெண்டு பேருடைய நோக்கமும் குர்ஆனிஸை ஃபாலோ பண்ணுறது தான். ஆனால் மனிதன் தானே, எல்லாரும் ஒரே மாதிரி சிந்திக்க மாட்டாங்கல்ல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொள்கையில் ஒன்றுபட்டவர்கள் தான், அப்படிதானே? ரெண்டு பேரும் கொள்கையில் ஒன்றுபட்டவங்க தான். ஆனால் அவங்களுக்கு மத்தியில் மனக்கசப்புகள், சர்ச்சைகளே, கருத்து முரண்பாடுகளே வரலையா? எத்தனை ஹதீஸ்களில் பார்க்குறோம், நபி அவர்களுக்கு முன்னால் அபூபக்கர் இப்படி சொன்னார், உமர் ரலியல்லாஹு மாற்றி சொன்னார். அவங்களுக்கு முன்னாடி கருத்து முரண்பாடுகள் வந்து எதில் வந்துச்சு? ஈமான்ல வரல, இறையச்சத்தில் வராது, நம்பிக்கைகளில் வராது, சின்னஞ்சிறு விஷயங்கள்ல வரும். அது நபி இருக்கும்போது வந்தது, நபிக்கு பிறகும் வந்துச்சா இல்லையா? குர்ஆனை தொகுப்போமா இல்லையா? அதை எப்படி நீங்கள் தொகுப்பீங்கன்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சேபனை பண்ணுறாங்க. அப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை ஆட்சேபனை பண்ணுறாங்க. அப்புறம் எல்லாரும் ஒன்றுபடுறாங்க. ஜக்காத் கொடுக்காத மக்கள்கிட்ட சண்டை போடுவோம்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி அவங்க கலிமா சொல்லியிருக்கும்போது சண்டை போடுவீங்கன்னு அதை ஆட்சேபனை பண்ணுறாங்க. அப்போ எல்லாரும் முஸ்லீம்கள் தான், மார்க்கத்தை விளங்கினவங்க தான் அவங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் ஒரே சிந்தனை இருக்கலையே. அதுதான் இயல்பு. சிந்திக்கக்கூடிய மக்களுடைய இயல்பு என்னன்னா, எல்லா விஷயத்திலும் ஒன்றுபட மாட்டாங்க. ஈமான், இறை எச்சம், மார்க்கத்துடைய பேசிக்கான விஷயங்கள்ல எல்லாம் ஒன்றுபட்டுருவோம். ஏன் ஒன்றுபட்டுருவோம்னா, அதுல எல்லாம் ஆதாரங்கள் தெளிவாக இருக்கும். அதில் மாற்றி யோசிப்பதற்கு வாய்ப்புகளே இல்லை, ஏன்னா தெளிவான ஆதாரங்களாக இருக்குது. ஆனால் மார்க்கத்தில் நேரடியாக சொல்லப்படாத விஷயங்கள்ல தான் நாம் என்ன செய்வோம்னா, நாம் யோசிக்கும் போது சிந்தனைகள் மாறுபடும். இப்போ கருத்து வேறுபாடு வரும். அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு இமாம்களும் ஆய்வு பண்ணாங்க. நீங்கள் பாருங்கள், அபு ஹனீஃபா இமாமுடைய ஆய்வுக்கும் இமாம் ஷாஃபி இமாமுடைய ஆய்வுக்கும் எப்படி இருக்கும்? வேறுபாடு இருக்கானே, வேறுபாடு. ஷாஃபி இமாமுடைய ஆய்வுக்கும் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஆய்வுக்கும் மத்தியில் சில வேறுபாடுகள் இருக்காது, நிறைய வேறுபாடுகள் இருக்கு. இப்போ ஷாஃபி இமாமுடைய ஆய்வுக்கு அஹமது இமாமுடைய ஆய்வுக்கு மத்தியில் வேறுபாடுகள் இருக்கா? வேறுபாடு இருக்கு. இவங்களே யாரு? குர்ஆனிஸ் அல்லாத வழிகளை பின்பற்றினவங்களா? யார் இவங்க? இவங்க தாங்க ஹதீஸை தொகுத்தவர்கள். ஷாஃபி இமாம் தான் ஹதீஸை தொகுத்தார், ஹதீஸ்களை உருவாக்கினார். இமாம் அஹமது பின் ஹம்பல் தான் ஹதீஸ் கித்தாப முஸ்னத் அஹமது 30,000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள். அவங்க தான் ஹதீஸின் பாதுகாவலர்கள். அதே மாதிரி இமாம் மாலிக் முத ஹதீஸ் கித்தாபை தொகுத்த இமாம் மாலிக் மொத்தா கித்தாப் புகாரி முஸ்லிமுக்குலாம் முந்திய கித்தாப். அவங்க ஆய்வு பண்ணி சொன்ன சட்டங்கள். அப்போ அதில் கருத்து வேறுபாடு வரும், வராமல்லாம் இருக்காது. ஏன்? டிஎன்டிஜேடியே ஒரு விஷயம் தொடர்பாக ஆய்வு செய்வது இல்லையா, ஆலோசனை செய்வது இல்லையா? எல்லாரும் ஒரே மாதிரியா யோசிக்கிறாங்க? இல்லை, ஒருத்தர் ஒரு கருத்து, இன்னொருத்தர் ஒரு கருத்து. இது இயல்பு. அந்த இயல்பின் அடிப்படையில் தான் இந்த பிறை விஷயத்தில் சலஃபுகளுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு. இது சாதாரண ஒரு விஷயம், இது பெரிய வழிகேடோ பெரிய பிரச்சனையோ கிடையாது. இது வந்து நான் முழுசா சொல்லி முடிச்சுக்கிறேன். பொதுமக்கள் பார்வையில் அது எப்படி மாற்றப்படும்? நீங்கள் சொல்லக்கூடிய இடத்துல நான் கூட ஒரே சபையில் இருந்து பேசுறீங்க, சொல்லக்கூடிய போது பொதுமக்களாக இருக்க ஆடியன்ஸாக இருக்கக்கூடிய எங்களுக்கு நீ உங்க கருத்து எடுக்கிறதா அல்லது சில்லங்கள் இருக்கக்கூடிய ரஷ்மியோட கருத்து எடுக்கிறதா, முஜாஹிதோட கருத்து எடுக்கிறதா அப்படிங்கிற எங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கலாம். அப்போ எங்களுக்கு இப்படியான குழப்பத்துக்கு உண்டு. சரி, அதாவது இப்போ நான் அந்த முதல் கேட்ட கேள்விக்குரிய விளக்கத்தை முழுசா நான் சொல்லி முடிச்சேன். அப்போ யதார்த்தமான இயல்பு என்னன்னு சொன்னால், சுயமாக சிந்திக்கக்கூடியவர்கள் மத்தியில் மெயினான விஷயங்களில் கருத்து வேறுபாடு வராது. ஏன்னா அதிலெல்லாம் ஆதாரங்கள் தெளிவாக இருக்கும். ஆனால் நேரடியாக சொல்லப்படாமல் ஆய்வுக்கு கொஞ்சம் ஆழமான ஆய்வுகள், ஹதீஸ், சஹீஹ், லைஃப், இந்த மாதிரியான சில பல்வேறு நுணுக்கங்களை கையாண்டு ஆய்வு செய்யக்கூடிய விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். பிறை விஷயம் இன்னைக்கு மட்டும் இல்லை கருத்து வேறுபாடு, இதுக்கு சஹாபாக்கள் காலத்திலேயே கருத்து வேறுபாடு. நீங்களே பார்த்துருக்கீங்க, வாயில் குடும்ப ஹதீஸு, குறைவுடைய ஹதீஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவருடைய பிறையாவது ஏற்றுக்கிற மாட்டேன் வருதா இல்லையா? ஹதீஸ் நம்ம படிச்சிருக்கோம்ல. அப்போ அன்னைக்கே இருந்துச்சு. ஆனால் அவங்க யாரும் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க என்ன செய்யலை, குற்றஞ்சாட்டலை. இது எப்படி பார்த்தாங்க? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற மாதிரி ஒருவர் ஆய்வு செய்கின்றார். சரியான முறையில் ஆய்வு செஞ்சால் அவருக்கு 2 மடங்கு கூலி. தவறான முடிவு எடுத்தால் கூட, அந்த ஆய்வில் அவர் தவறிழைத்தால் கூட அவருக்கு எத்தனை மடங்கு கூலி உண்டு? 1 மடங்கு. அல்ல, யாரையும் என்ன செய்யக்கூடாது, குற்றம் பிடிக்கிறது. இப்போ இந்த பார்வையில் தான் சர்வதேச பிறையில் இருக்கக்கூடிய நாம் என்ன செய்யறோம்னா, லோக்கல் பிறையில் இருக்கக்கூடிய எங்கள் கொள்கையை சார்ந்த சகோதரர்கள் ஒரு நன்மை அவர்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் நமக்கு சரி, இது சரியான நிலைப்பாடு நான் நினைக்கிறோம், அதனால அல்லாஹ் நமக்கு 2 கூலியை கொடுப்பான். அவங்க அதை சரி நினைக்கிறாங்க, அவங்களுக்கு அல்லாஹ் 1 கூலியை கொடுப்பான். யாரும் காஃபீர் கிடையாது, இதெல்லாம் யாரையும் குற்றம் பிடிக்க மாட்டாங்கிற ஒரு பார்வையில் நாங்கள் பார்க்கும்போது இது வந்து ஒற்றுமை தான். சில வேற்றுமைகள் இருந்தாலும் இது வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது தான் சொல்கிறோம். அதனால் நம்ம பிளவுபடுத்துகிறோம்.
எது பிளவு தெரியுமா? டிஎன்டிஜே சகோதரர்கள், நீங்க இன்னைக்கு என்ன செய்றீங்க? ஷிர்க் வைக்காத, விதத்துகளை எதிர்க்கக்கூடிய மெயினான விஷயங்கள் எல்லாம் உங்களை போன்று நாமும் ஒன்றுபட்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் தேவையில்லாத சில பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி, உதாரணமா நபிமொழிகளை நம்புற விஷயம், புகாரி முஸ்லீம்ல வந்திருக்கக்கூடிய நபிமொழிகளை நம்பக்கூடிய மக்களை அவங்க ஷிர்க் வைக்கிறாங்க, அவங்க முஷ்ரிக்கு, அவங்கள பின்பற்றி தொழுவக்கூடாது, அவங்க பள்ளிவாசலுக்கு போகக்கூடாது, இப்படி நீங்க சொல்றீங்க. இப்போ இதுதான் பிரிவினை. இந்த மாதிரி பிரிவினையை செய்யாதீர்கள் என்று தான் நாம் என்ன செய்யறோம், நாம சொல்றோம். பிரிவினை ஒற்றுமைங்கிறதுக்குரிய இதை நீங்க என்ன செய்யணும், இன்னும் இதை பத்தி நீங்க ஆராய்ஞ்சிங்கன்னா, விளக்கணும்னா அதை நீங்க தெள்ள தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இது போதுமானதை நம்ம நினைக்கிறோம். ஏன்னா அடுத்த கேள்வி கேட்டிருக்கிறீங்க. அடுத்தவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீங்க இன்னொரு கேள்வி கேட்டிருக்கீங்க இல்லையா? சரி, இந்த கேள்விக்கு வந்து சொல்லுவோம். கேளுங்க, நீங்க தாராளமா கேளுங்க. இப்ப இந்த சகோதரர் என்ன கேட்குறாங்கன்னா, சரி நீங்க வந்து ஒரு கருத்தை சொல்றீங்க, உங்க கொள்கையில் உள்ளவங்க இன்னொரு கருத்தை சொல்றாங்க. அப்ப இதை கேட்கக்கூடிய பாமர மக்களாகி நாங்க எதை பின்பற்றுவது? நாங்க குழம்பத்தானே செய்வோம் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க குழம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க பாருங்க, அல்ல நமக்கு அறிவு கொடுத்துருக்குறான்ல, நாம தான் என்ன செய்யறோம், சிந்தியுங்கள், ஆராய்ச்சி. எந்த ஒரு ஆய்வுகளை செஞ்சாலும் அது மக்களிடத்துல தான் வைக்கப்படுது. இப்போ உங்க ஜமாத்திலேயே எத்தனையோ மார்க்க விஷயங்கள் அலசி ஆராயப்படுகிறது. அது மக்களிடம் இந்த ஹதீஸ் இருக்கு, இந்த குரான் இருக்குன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி நாம என்ன செய்வோம், நாங்க சரி காணக்கூடிய அந்த நிலைப்பாட்டுக்குரிய ஆதாரங்களை நம்ம வெளிப்படையா மக்கள்கிட்ட சொல்றோம். சொல்லாம இருக்கிறது சொல்றோம். அதே மாதிரி லோக்கல் பிறையில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க நிலைப்பாட்டை அவங்க மக்கள்கிட்ட தெளிவுபடுத்துறாங்க. இப்போ நாம மக்களுக்கு சொன்னீங்க, எதுக்கு குழம்புறீங்க, இந்த ரெண்டு கருத்துல உங்களுக்கு எது சரிப்படுதோ அதை பின்பற்றுங்க. அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. அப்படி பின்பற்றுனா நீங்க பாவிங்கன்னு நாங்க சொல்றோமா? இதனால உங்களோட சேர மாட்டேன்னு சொல்றோமா? இல்லையே. நம்ம சொல்லக்கூடிய கருத்து உங்களுக்கு சரின்னு தெரிஞ்சா, குர்ஆன் ஹதீஸ்க்கு இவங்க கரெக்டா சொல்றாங்க, இது எனக்கு சரியா தெரியுதுன்னு சொன்னா அதை பின்பற்றுங்க. இல்ல அவங்க லோக்கல் பிறையில கருத்து தான் எனக்கு சரியா படுதுன்னு சொன்னா, தாராளமா ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு எது சரின்னு படுதோ, குர்ஆன் ஹதீஸ்க்கு யாருடைய விளக்கம் நெருக்கமானதா தெரியுதோ அதை பின்பற்றுங்க. இது எதுக்கு நீங்க குழம்புறீங்க? எல்லா விஷயத்திலையும் வரப்போறது இல்லையே. ஈமான், மார்க்க அடிப்படைகள், தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ், எதுலையுமே வருது. இந்த மாதிரி 1-2 மார்க்க மசாய் விஷயங்கள் வரும். அதுல உங்களுக்கு எது திருப்தியோ அதை நீங்க பின்பற்றுங்க. இல்ல ரெண்டா சொன்னா நான் கேட்க மாட்டேன், எனக்கு குழப்புதுன்னா நம்ம கொஞ்சமாவது யோசிக்கணும். கொஞ்சமாவது யோசிச்சு அந்த உரைகளை கேட்டு நமக்கு எது திருப்தியாக இருக்கிறதோ, குர்ஆனுக்கு நெருக்கமாக இருக்கிறதோ அந்த கருத்தை பின்பற்றினால் இந்த குழப்பத்துக்கு வேலை. அடுத்த கேள்வி நீங்க கேட்டது இந்த விவாதம் அப்படிங்கிறத நீங்க சொன்னீங்க. நீங்க விவாதம், நீங்க பொதுமக்களாகிய நாங்க வந்து நிறைய கேள்விகள் வச்சிருக்கிறோம். ஆனா நீங்க டிஎன்டிஜே மக்களோட ஒன்னா வந்து உட்கார்ந்து பேசலாம் இல்லையா, விவாதத்திற்கு தயாராக இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. விவாதத்தை பொறுத்தவரை ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்கிறேன். விவாதம் என்பது மார்க்கத்தை அளந்து கொள்வதற்குரிய ஒரு அளவுகோல் கிடையாது. மார்க்கத்தை சத்தியம் இது, அசத்தியம் இது என்பதை தீர்மானிப்பதற்குரிய அளவுகோல் கிடையாது. அந்த விவாதத்தில் யார் வாய் திறமையா பேசுகிறாங்களோ பொதுமக்களை நம்ப வச்சு ஏமாற்றி கொண்டு போயிடுவாங்க. இதுதான் யதார்த்தம். ஏன்னா நீங்கள் பார்க்கலாம், எத்தனை விவாதங்கள் நடைபெற்றிருக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி களியக்காவிலை விவாதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 சூழலையும் நமக்கு உருவாக்கி காட்டலாம். நீங்கள் களியக்காவிலையில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அசத்தியவாதிகளுடைய கைதான் ஓங்கிஇருக்கும், ரொம்ப நேரம் அது நீடிக்கும். அந்த சவீரத்தை 2 சிறுமிகள் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வைத்து மாற்று கருத்துடைய அந்த மௌலிதை ஆதரிக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய வாதம் தான் மேலோங்கியதாக இருந்துச்சு. நம் தரப்பு வாதம் இல்லை, உண்மை அதுதான். இது நானா இன்னைக்கு வந்து சொல்றேன்னு அர்த்தம் கிடையாது. அந்த குழுவில் நானும் இருந்தேன், அந்த அறிஞர் குழுவில் நானும் இருந்தேன். அப்போ சகோதரர் பிஜே அவர்கள் தான் அதுக்கு முக்கியமான ஒரு தலைவராகவும் இருந்தாங்க. அப்போ அந்த விவாத அமர்வுகள் எல்லாம் முடிஞ்சு இடையில நாங்கள் மசூரா அறிஞர்கள்லாம் மசூரா பண்ணும்போது அப்போ எங்களுக்கு மத்தியிலே பேசிக்கொண்ட விஷயம் என்னன்னா, நம்ம இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எடுத்து வச்சிருக்க கூடாது. சின்ன மெயின் விஷயம் என்ன, சிறுக்கு தானே. மௌலூத கூடாதுன்னு சொல்றோம்னா சிறுக்கு பத்தனை பேசணும், அதான பெரிய விஷயம். நம்ம அதை விட்டுட்டு சின்ன பிள்ளைய தடவுனாங்க, சின்ன பிள்ளைய குளிக்கிற இடத்துல போய் நின்றாங்க அப்படின்னு நம்ம ஒண்ணுமில்லாத விஷயத்தை பெருசுபடுத்துறதுக்கு அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு பாடம் தான் இது அப்படின்னு எங்களுக்கு மத்தியில் பேசிக்கணும். நான் பேசல,
சகோதரர் பிஜே அவர்களும் மற்ற அறிஞர்களும் எல்லாரும் பேசினாங்க. நானும் அதை கேட்டால் அங்கீகரித்தோம். அப்போ என்ன இந்த கலியக்கால விவாதத்தை நீங்கள் சொன்னதுனால நான் சொல்லி காட்டுறேன். இப்போ அந்த விவாதத்தோட நிலைமை என்ன? எதை வைக்கணுமோ நம்ம சத்தியத்தில் இருக்கிறோம். அந்த சத்தியத்தில் இருந்தும் கூட நம்ம எதை முற்படுத்தணுமோ அதை முற்படுத்தாமல் தவறுதலாக நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சுட்டோம்னா விளைவு என்ன? அசத்தியவாதிகள் தானே கை ஓங்கினாங்க. அதனால கடைசி வரைக்கும் கூப்பாடு பண்ணாங்க. அபுத்தலாயின்னு அவருக்கு பேர் வச்சாங்க. ஆதாரங்களின் தந்தை பார்த்தீங்களா, மௌலுதை எதிர்க்கக்கூடியவங்களை எப்படி திணறடிச்சார் பார்த்தீங்களா? அதை வச்சு தானே அவங்க அந்த மக்கள் ஏமாந்து போனாங்க. அப்போ விவாதத்தில் அவங்க பேசிட்டாங்க, நல்ல கிடுக்குப்படி போட்டுட்டாங்க அப்படின்னா அவங்ககிட்ட தான் உண்மை இருக்கு. முதல் இந்த எண்ணத்தை நம்ம உடனும். நாம ஆதாரங்களை நம்பணுமே தவிர மனிதர்களுடைய திறமைகளையும் வாய்களையும் நம்பக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? இன்ன மினல் பயானி லஸஹரா, பேச்சில் சிஹர் இருக்கிறது. சிஹர்னா நம்ம மக்களை ஏமாற்றக்கூடிய தன்மை, அந்த ஈர்ப்பு தன்மை இருக்கிறது. பேச்சில் அந்த தன்மை இருக்குது. எத்தனையோ தீர்ப்புகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்கிட்ட வழக்கு வருது, ஒருத்தவன் நியாயம் அவங்ககிட்ட இருக்கு ஆனா அவனுக்கு பேச தெரியல, ஒருத்தவன் அநியாயம் அவங்ககிட்ட இருக்கு ஆனா அவன் வாய் திறமையா பேசி என்ன ஏமாத்திருக்கு. இப்ப நபியவர்களே தவறான தீர்ப்பு கொடுக்குறாங்கல்ல. அப்படி நபியவர்கள் சொல்றாங்க, அப்படி யாராவது திறமையாக பேசி நான் அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கியிருந்தால், அநியாயமாக தீர்ப்பு வழங்கியிருந்தால் நான் அவனுக்கு நரகத்தை தான் கொடுத்துருக்கிறேன். அப்படி என்கிட்ட தீர்ப்பு வாங்கினவன் நரகவாசி அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த பேச்சை வச்சு வாயை வச்சு பேசிட்டா அது சத்தியம்ங்கிறதெல்லாம் கிடையாது. நல்லா ஓங்கி பேச தெரிகிறவன் பேசிடுவான். ஒருத்தர் சத்தியம் இருந்தா கூட பேச தெரியாதவன் டம்மியாயிடும். இதை விளங்கணும் முதல். அப்ப நாம மனிதனுடைய திறமைகள்லையோ அந்த பேச்சிலையோ மயங்கிடக்கூடாது. நம்ம எதை நம்பி இருக்கணும்? நம்ம ஆதாரங்களையும் சான்றுகளையும் தான் நம்பி இருக்க வேண்டும் என்பதை நம்ம சொல்லி காட்டணும். இப்ப அடுத்து நீங்க ஏன் விவாதத்துக்கு, நான் அதனால யாரையுமே என்ன செய்யறது இல்லை, விவாதத்துக்கு வான்னு கூப்பிடுறது. ஏன்னா எனக்குள்ள ஒரு எப்பயுமே என்னிடத்துல ஒரு பலகீனம் இருக்குது. அது எல்லாரும் முன்னிடத்துல இருக்க வேண்டிய ஒரு பலகீனம் தான். என்னன்னு சொன்னா, நம்ம தெரியாத விஷயங்கள் நிறைய. இப்போ விவாதம் போனால் மாற்று கருத்துடையவங்க கேள்வி கேட்பாங்க. தெரிஞ்ச கேள்விக்கு நமக்கு பதில் சொல்லியிருக்கோம், தெரியாத கேள்விக்கு தெரியாதுன்னு சொல்லுவோம். தெரியாதுங்கிறதுக்கு தெரியாதுதான் சொல்லுவோம். ஆனால் இது விவாதத்தில் என்ன தோற்றத்தை ஏற்படும்? தெரியாது சொல்லிட்டான்னு தோற்று போயிட்டாங்க. இந்த அப்பாவி மக்கள், பாமர மக்கள் என்ன பார்ப்பாங்கன்னா, அவங்களுக்கு மார்க் அறிவில் தெரியாதுங்கிறதும் ஒரு இல்முங்கிறது அந்த மக்களுக்கு தெரியாது. ஒரு மனிதன் தெரியாத விஷயத்தை தெரியாது என்று சொன்னால் அதுவும் அறிவு தான். அது பாமர மக்களுக்கு தெரியும். அவர் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல, அவளை இவர் ஜெயிச்சுட்டா இருப்பா, இவர் தோத்துட்டா இருப்பா, அவர் சொல்றது சத்து இப்படிங்கிற மாதிரி போயிடும். அப்போ நபி மொழிகளில் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் அந்த அதிசை மறுக்கக்கூடிய சாரார்கள் டக்குன்னு மறுத்துட்டு போயிடலாம். இந்த அதிசை மறுப்பீங்களா கேட்டால் அவனும் மறுத்துருங்கிறாங்க. ஆனால் என்கிட்ட அப்படி கேட்டால் நான் அதையும் என்ன செய்ய முடியாது, மறுக்க முடியாது. தெரிஞ்சால் சொல்லுவோம், தெரியாட்டா அப்படியே நிற்போம். அதனால் நம்ம யாரையுமே விவாதத்துக்கு நானா என்ன செய்யறது இல்லை, விவாதத்துக்கு வரியா அப்படிலாம் கூப்பிடுறதே கிடையாது. என்ன டிஎன்டிஜே சகோதரர்கள், நீங்கள் தான் என்ன செய்யறீங்கன்னா நம்மளை கூப்பிட்டுட்டே இருக்குது. அப்போ நான் என்ன செய்யறது, அதை எதிர்கொள்ளும். அந்த அடிப்படையில் தான் அதிராம்பட்டினத்தில் விவாதத்துக்கு அப்பாஸ் அலி விவாதத்துக்கு வருவாரா அப்படின்னு சவால் விட்டாங்க. அப்போ அந்த ஏடிடி அதிரி தாரு தௌஹீத் அவங்களோட தான் நம்ம பயானுக்கு போகிறோம். அவங்க தான் நம்மளை கூப்பிடுறது. அந்த ஏடிடி சகோதரர்கள் என்ன மௌலவி இந்த மாதிரி விவாதத்துக்கு கூப்பிடுறாங்க டிஎன்டிஜே சகோதரர்கள், நீங்கள் தயாராக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நாம் சொல்கிறோம், தயாராக இருக்கோம். உங்கள் தலைமையில் உங்கள் பொறுப்பில் அந்த விவாதத்தை நீங்கள் எதிர்கொள்ளுங்கள், நான் அந்த விவாதத்தில் பங்கேற்கிறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ கடிதம் கொடுத்தாங்க டிஎன்டிஜே அதாவது டிஎன்டிஜே அதிராம்பட்டினம் கிளை தாரு தௌஹீத் அந்த குழுவினரிடத்துல விவாத ஒப்பந்தத்துக்கு கடிதம் கொடுக்குறாங்க. அவங்க ஜமாத்தில் இன்னைக்கு அந்த கடிதம் நாங்கள் வச்சிருக்கோம், கடிதம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த விவாத அழைப்பு ஏற்றுக்கிட்டு பதில் கடிதமும் கொடுத்தாச்சு. நாங்கள் உங்களுடன் விவாதம் செய்ய தயாராக இருக்கிறோம், வாருங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் சத்தத்தையே காணும். நாங்கள் பதிலுக்கு கொடுத்ததுக்கப்புறம் வரணுமா இல்லையா, வரமாட்டேங்கிறாங்க. என்ன செய்கிறாங்க, அந்த ஏடிடியை விட்டுட்டு அவங்க மூலம் தானே போய் கேட்டீங்க, அதுக்கு சரின்னு சொல்லியாச்சு, அப்போ வர வேண்டியது தானே, பேச்சுவார்த்தையை தொடர்ந்து விவாதம் பண்ண வேண்டியது தானே. அவங்கள விட்டுட்டாங்க. விட்டுட்டு வெவ்வேறு ஊர்களில் போய் அப்பாஸ் அலி விவாதத்துக்கு வருவாரா, அப்போ அதிராமண்டலத்துக்கு எதுக்கு கேட்டீங்க? அதிராமண்டலத்தில் விவாதத்துக்கு வருவானா எதுக்கு கேட்டீங்க? அதுக்கு ஓகே சொல்லியாச்சு. அப்போ இன்னொரு ஊரில் போவீங்க, விவாதத்துக்கு வருவாரான்னு கேட்பீங்க, ஓகேன்னு சொன்னால் அப்புறம் அதை விட்டுட்டு இன்னொரு ஊரில் கேட்பீங்க. இதுதான் வேலையா? இதுதான் யதார்த்தம். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்களாம் ஒரு குடும்பமாக தானே இருக்கிறீங்க.
ஒரு ஜமாத்தா இருக்குது. அப்போ நீங்கள் அதிராம்பட்டினம் டிஎன்டிஜி சகோதரர்கள்ட்ட போய் கேளுங்க, இந்த மாதிரி அப்பாஸ் அலி விவாதத்துக்கு கூப்பிட்டீங்களாமே, தாரு தௌஹீத் அதுக்கு ஓகே சொன்னாங்களாமே, ஏன் நீங்கள் அவங்களுக்கு பதில் கொடுக்கல, அதை ஏன் நீங்கள் தொடரலை அப்படின்னு நீங்கள் கேட்டு உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். அது இருக்கட்டும். அதில் அதோட சில பேர் ஏடிடியோட ஆல்ரெடி எல்லாம் படிக்கணும், உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம கடைபிடிச்சு வந்திருக்கனால கொஞ்சம் ஜாக்கோட இல்லாமல் அதோட வேண்டாம். இப்போ நீங்கள் அம்பாசடியாக இருக்கீங்க, நீங்கள் சில பொருளை கொடுக்கக்கூடியதாக இருக்கீங்க, நீங்கள் எதுக்கு இப்போ தயாராக இருக்கீங்களா அப்படின்னு ஒன்று அதோட சேர்த்து இப்போ நீங்கள் சொல்லும் போது சிலவங்களுக்கு இந்த விவாத திறமை இருக்கும், அதனால ஜெயிச்சுருவாங்க, நீங்கள் சில ஆதாரங்கள் தேவையான பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வெளியே பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொல்கிறீங்கன்னா, டிவிக்கு மாற்று அறிஞரே இல்லாமல் மாற்றமே தெரியாது, நாங்கள் தான் மேலாக அறிஞர்னு சொல்லி உங்களோட வெளிப்பட சண்மைகள் பேச்சுகள் மற்ற செலவுகளோட பேச்சுகள் அப்படி தான் இருக்குது. இப்போ உங்களோட நீங்கள் தான் நல்ல மார்க்காரி நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ எங்கள் விவாதம் பண்ணுறீங்க, உங்களோட மார்க்காரி கம்மி உள்ளது நாங்கள் அப்படி அப்போ ஏன் எங்கள் விவாதம் பண்ணி நீங்கள் தயக்கம் கிடையாது ஒன்று. அடுத்தபடியாக அல்லாவே இப்ராஹிமே பார்த்து சொல்கிறான், அழகிய விவாதம் செய்யணும்னு சொல்லி அல்லா வந்து இப்ராஹிமே கட்டளை ஒன்று. ரெண்டாவது ரசூலா சொல்கிறாங்க, உங்களுக்கு மத்தியில் மார்க்க செய்ய ஒரு முரண்பாடோ கருத்து வேறுபாடோ வந்தோம் குர்ஆன் ஹதீஸ் பக்கம் திரும்புதுன்னு சொல்லி ரசூலா சொல்கிறாங்க. இப்போ நமக்கு ரெண்டு இந்த வழிமுறை இருக்குது, விவாதம் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு வழிமுறைகள் இருக்குது. இப்போ இருக்கும் பட்சத்தில் எதாவது கூடாதுன்ற மாதிரி ஒரு கருத்து சொல்கிறீங்க. இது அடுத்து வந்து நான் வந்து ஒற்றுமை பற்றி உங்களை நான் கேள்வி கேட்குறேன். சலப்புகள் தொழிலுடைய அந்த வழிமுறை பின்பற்றினா ஒருமித்த கருத்து பார்த்துக்கலாம், அதனால நம்ம சொர்க்க செத்துலாம். ஒவ்வொரு கேள்வியாக கேளுங்க. இல்லை அப்போ நான் எந்த கேள்வி வருஷம் நான் எனக்கு மறக்குமா இல்லையா? நானே பேசுகிறேன், நானும் அவங்க மட்டும் பேசுகிறேன். அடுத்து வேறமா போகும்போது அடுத்து நாலு கூட்டி எழுதி கூட வச்சுக்கோங்க, ஏன்னா நான் எல்லாத்தையும் வந்து மனசுல வச்சிருக்க முடியாது. நீங்க ஒவ்வொரு கேள்வியா கேளுங்க, நான் அதுக்கு பதில் சொல்றேன். நிறைய எதிர்க்கிறது இருக்கு. இப்போ பேசுற மற்ற ஒன்னொன்னா வரும். முதல்ல நீங்க என்ன விவாதத்தை பத்தி நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன். அதுக்கு பிறகு நாலு அது அடுத்த நீங்க தென்காசி மாவட்டத்தில் போனார் தென்காசி மாநில நீங்க வரலாமா இல்லை உங்களோட சேர்ந்து யாரும் இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு நம்ம அதுக்கு நாங்கள் ஏற்பட்டோம் பண்றீங்க, நான் பண்றோம், நீங்க தயாராக இருக்கிறாங்க. அதாவது சகோதரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, விவாதத்தை பற்றி நீங்கள் வெளியிலலாம் என்ன பேசுகிறீங்க, நாங்கள் சத்தியத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு தான் குர்ஆன் ஹதீஸ் தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் இங்கே வந்தால் விவாதம் பண்ண வேண்டாங்கிற மாதிரி உங்களுடைய விளக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் நான் விவாதம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், நல்ல விளங்கிக்கோங்க. விவாதம் செய்யக்கூடாது, அது வந்து மார்க்கத்தில் ஒரு பாவமான காரியம் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. நான் சொல்றது என்ன, விவாதத்தை கொண்டு நீங்கள் சத்தியத்தை முடிவு பண்ணாதீங்க. அந்த வருது என்னன்னா, விவாதம் என்பது அளவுகள் கிடையாது. நம்ம அதுக்கு முயற்சி பண்ணலாம், ஒரு கலந்துரையாடல் அது சம்பந்தமாக பேசுவதற்கு விவாதத்தின் மூலம் நம்ம முயற்சி செய்யலாமான்னு கேட்டால் அது முயற்சி செய்யணும். அந்த முயற்சியை நான் தவறுன்னு சொல்லலை. ஆனால் அந்த விவாதத்தில் வரக்கூடிய பேசப்படுகின்ற விஷயங்களை மட்டும் கொண்டு, ஏன்னா இன்னைக்கு நிறைய விவாதங்கள் எப்படி நடந்திருக்கு அதை நீங்கள் பார்க்கணும். விவாதம் என்று சொன்னாலே சண்டை, கூக்குரல், ஒரே சப்தம், இதுக்கு மத்தியில் நடந்திருக்கு. அப்போ இதை வைத்து எப்படி சத்தியத்தையும் அசத்தியத்தையும் முடிவு பண்ணுவது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், உணரணும். அப்போ விவாதம் முறையான அடிப்படையில் பண்ணலாமா, மார்க்க அடிப்படையில் அது கூடுமா கூடாதான்னு கேட்டால் கூடும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. விவாதம் வந்து சரியான முறையில் நம்ம பண்ணோம்னா தாராளமாக என்ன செய்யலாம், அது செய்யலாம். அது விவாதம் செய்யக்கூடியவர்கள் அதில் திறன் உடையவர்களாக இருக்கணும், அதில் அறிவுடையவர்களாக இருக்கணும். அதனுடைய ஒழுங்குமுறைகள் இருக்கு. அழகிய முறையில் பேச நீங்களே சுட்டி காட்டுவீங்க. அழகிய முறையில் நபியை நீங்கள் அவர்களிடத்திலே விவாதம் செய்யுங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களிடத்தில் விவாதம் பண்ணாங்க. எப்படி விவாதம் பண்ணாங்க, தரக்குறைவாக பேசுகிறேன். ஆனால் நம்முடைய விவாதங்கள் எப்படி இருக்கிறது, இது வரைக்கும் எப்படி அமைஞ்சிருக்கு, தரக்குறைவான வார்த்தைகள் தானே, மாற்று கருத்துடையவர்களை ஏளனம் செய்வது தானே, கேலி செய்வது, கிண்டல் செய்வது, இன்னும் சொல்ல போனால் ஆபாசமான வார்த்தைகளை கூறுவது. அதாவது அது வந்து ஒரு சத்தியத்தை அறிவதுங்கிற அந்த எண்ணத்தை தாண்டி நான் ஜெயிக்கிறதா நீ ஜெயிக்கிறதா, நான் கீழே விழுகிறதா நீ விழுகிறதா, ஏமானமா ஓமானமா, இப்படிங்கிற ஒரு ரீதியில் அது என்ன செய்கிறது, அது திசை மாறி போய்கிறது. அப்போ அது கூட அது வேண்டாம். அது அல்லாஹ் ரசூல் நமக்கு அப்படி விவாதம் பண்ண சொல்லவே இல்லை. அழகிய முறையில் விவாதம் பண்ணுங்க அப்படிதான் நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் விவாதத்துக்கு தயாரா அப்படின்னு கேட்டால் நான் தான் சொல்லிட்டேன், நீங்கள் அழைத்தால் நான் தயாராகத்தான் இருக்கின்றேன். அது வந்து நம்ம அந்த அதிராம்பட்டினம் சகோதரர்களுடன்
அந்த ஒப்பந்தம் அப்படியே பெண்டிங்காக இருக்குது. நீங்கள் விவாதம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த மக்களிடத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. நானே உங்களுக்கு நம்பர் தரேன். லோக்கல்லையா? அதாவது இங்கே கேளுங்க, நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஜம்இய்யத்து அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் ஜமாத்தை பொறுத்தவரை அவர்களுடைய நிலைப்பாடு என்னன்னு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, தெளிவுபடுத்திட்டாங்க. விவாத விஷயத்தில் நாங்கள் பண்ண மாட்டோம், அது ஜமாத் அவர்கள் கூடி எடுத்த முடிவு. இப்போ நம்ம தாவா விஷயத்தில் ஜாக்கோட தான் நம்ம என்ன செய்யணும், சேர்ந்து நம்ம எல்லா பணிகளும் செய்யணும். இப்போ அவங்க இந்த முடிவு எடுத்துக்கும் போது அவங்கள நான் விவாதத்துக்கு நான் இழுத்துட்டு வர முடியுமா? அவங்கள நான் இழுக்க முடியாது. ஜாகர் நான் யாராவது ஒரு எனக்கு நம்பகமாக எனக்கு விருப்பமாக தோதுவாக இருக்கக்கூடிய மக்களை தான் நான் என் சார்பில் என்ன செய்ய முடியும், நான் அழைச்சிட்டு வர முடியும். அப்படி நான் அதற்காக தேர்வு செய்து முடிவு செய்து வைத்திருக்கக்கூடிய மக்கள் தான் அதிராம்பட்டினம் சமூகம். இப்போ உங்களுக்கு சத்தியத்தை அறிவது நோக்கம், விவாதம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா அதற்கான வழி திறந்து இருக்கிறது. நான் தான் சொல்லிட்டேன், நான் வரமாட்டேன்னு சொல்லலை. அந்த மக்கள் அணுகுங்க. ஏன்னா மற்ற ஜாக் மக்களை நான் கூப்பிட முடியாது, ஏன்னா அவங்க அந்த நிலைப்பாட்டில் இல்லை. தென்காசியில் ஜாக் மக்கள் தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த மக்களோட நீங்கள் பேசி நீங்கள் சுமூகமாக என்ன செய்யலாம், எங்கே வைக்கிறது விவாதத்தில் அப்படிங்கிறத கூட நீங்கள் இங்கே பேசிக்கோங்க. இல்லை என்னன்னா அவங்கள வர முடியாது, தென்காசி வைக்கணும், அது அவங்கள்ட்ட நீங்கள் பேசுங்க. இடம் எந்த இடம் அப்படிங்கிறதுல நீங்கள் அங்கே பேசி அது சுமூகமாக முடிவு பண்ணலாம். ஆனால் பேசுவதற்கு நான் அவர்களைத்தான் முடிவு செய்து வைத்திருக்கிறேன். அவரோட நீங்கள் தாராளமாக பேசலாம். நீங்கள் மசூரா பண்ணுங்க. மசூரா பண்ணிவிட்டு அதை நீங்கள் முறையாக அந்த அதிராம்பட்டினம் கிளை மூலமே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதிராம்பட்டினம் டிஎன்டிஜி சகோதரர்கள் இருக்காங்க, தலைமையில் சொன்னீங்கன்னா அவங்களே அதிராம்பட்டினம் கிளையின் மூலமாக அங்குள்ள பொறுப்பாளர்கள் அணுகி அந்த விஷயத்தை ஈஸியாக முடிப்பாங்க. நீங்க இந்த விஷயத்தை பத்தி கேட்கலாம், தாராளமா கேட்கலாம். உங்களுக்கு வந்து தடையே நீங்களே கேட்கலாம். ஏன்னா இந்த விஷயத்துல மாற்று கருத்து இருக்கக்கூடியவர்கள் நீங்க. அப்ப உங்களிடத்து அடுத்து அவங்க விவாதம் அப்படிங்கிறாங்க, அந்த சபையில வச்சு கருத்து வச்சு நம்ம பொதுமக்களுக்கு ஒரு கிளியர் கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். நீங்க ஆரம்பத்திலே அந்த ஹதீஸ் மேற்கொள் காட்டணும். ஏன்னா ஒரு செய்தியை சொல்லும் பொழுது கூட 2 கருத்து வரும்னு சொன்னா உனக்கு எங்க அறிவு போச்சு, அதான் அர்த்தம். இப்போ நம்மளும் சிந்திக்கூடிய ஆற்றல் எங்கே வரும், அதை பார்த்தா தான் வரும். நீங்க ஒரு கருத்து சொல்லுவீங்க, அவங்க ஒரு கருத்து சொல்லும் போது எது சரிங்கிறத பொதுமக்களை நாங்கள் திரும்ப யோசிச்சு நமக்கு எதுக்கு கேடுதலா தெரியுதோ நல்லதா தெரியும். ஏன்னா இப்போ அந்த அறிவுலாம் பெரிய விஷயத்துல நீங்க இருக்கீங்க. ஏன்னா அவங்க ஒரு கருத்து சொன்னா நான் இந்த கருத்து தான் இருக்கேன், அவங்க எப்படி போனா எனக்கு அப்படிங்கிற நிலையில் இருக்கீங்க. இருந்தாலும் அந்த கருத்தை நீங்க எப்படி போனா என்னன்னு கிடையாது. அப்போ அவங்க சரி செய்வாங்க. அவன் எப்படி போனா என்ன அப்படின்னு எப்படி போனான்னா அதே இதுல நரகத்துக்கு போனா விடுவோமா, நம்ம வழிகேட்டுக்கு போனா விடுவோமா, அது விட மாட்டோம். இதுவும் குர்ஆன் ஹதீஸில் ஆய்வு செய்யறதுக்குரிய ஒரு விஷயம். தவறு வந்தால் கூட அல்லாஹ் நன்மையை தருவான் அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறாங்க தான் அதை நம்ம பெருசுபடுத்துறது. எப்படி போனால் ஒரு இதே இது வந்து ஹதீஸை மறுத்தா விடுவோமா, நபிமொழியை மறுத்தா அது யார் மறுத்தாலும் சரி நம்ம விட மாட்டோம். ஏன்னா தோல் வச்சு காட்ட தான் செய்யும், அது எப்படி வழி எடுத்து காட்ட தான் செய்யும். ஆனால் எது மார்க்கத்தில் வந்து நம்ம வந்து அங்கே அதாவது நம்ம அதை வந்து பொறுத்து கொள்ள முடியுமோ, சகித்து கொள்ள முடியுமோ, அந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகளை தான் நம்ம விடுவோம். அதே இது காதியானியை விடுவோமா, நம்ம ஹதீஸ்களை நம்ம இருக்கக்கூடிய இந்த காதியானியை நம்ம விடுவோமா, ஹவாரிஜிகள் விடுவோமா, ஷியாக்களை விடுவோமா? அப்போ இந்த மாதிரியான வழிகள் குர்ஆன் மட்டும் போதுறவனை விடுவோமா? அவன் எப்படி போனாலும் என்ன, அந்த கருத்தில் ஒருத்தர் வந்தால் விடுவோமா, எப்படி போனால் என்ன விடுவோமா? விட மாட்டோம். அப்போ என்னென்ன விஷயங்களில் நம்ம அமைதி காக்க முடியுமோ, அதை சகித்து கொள்ள முடியுமோ, அந்த விஷயங்களில் தான் அந்த மென்மையான போக்கை நம்ம கையாளணும். கடுமையை காட்ட வேண்டிய, பகிரங்கப்படுத்தி அடையாளப்படுத்த வேண்டிய விஷயங்களை எல்லாம் தெளிவாக உறுதியாக, அது எந்த ஒவ்வொரு விஷயமும் இருக்கு இல்லையா, மார்க்கத்தில் தவறுகள் இருக்குது, எல்லாமே ஒரே நிலையில் இருக்கா இல்லை, ஒவ்வொன்றையும் பார்க்கக்கூடிய பார்வைன்னு ஒன்று இருக்கும். அந்த அடிப்படையில் நம்ம அதை பொதுவான கேள்வி, ஹதீஸ்கள் வந்து நான் கேட்ட வரைக்கும் ஊருக்கு போய் அந்த நபர் எப்படி இருக்காரு, அவர் தன்மை எப்படி சொல்லிட்டு பல பேருக்கு எப்படி வந்து சொல்லிட்டு ஒரு ஹதீஸ் வந்து சரி வந்து மிஸ் பண்ணுறாங்க. அப்படி பலகீனமாக்கப்பட்ட ஹதீஸ் வந்து அந்த ஹதீஸுக்கு சஹாபாக்கள் ஒரு இடத்துல கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஹதீஸை நம்ம ஏற்றுக்கலாமா, இல்லை பலகீனம் சொல்லிட்டு கருத்து முடியும்? பலவீனமான ஹதீஸ்களுக்கு சஹாபாக்கள் கொடுக்குற விளக்கமா? இல்லை, ஒருவேளை அந்த ஹதீஸுக்கு சஹாபாக்கள் முன்னாடி விளக்கம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ஹதீஸை நம்ம எடுத்துக்கலாமா, இல்லை பலகீனம் அப்படின்னு சொல்லி
அதாவது பலவீனமான ஹதீஸுக்கு சஹாபாக்கள் எப்படி விளக்கம் கொடுப்பாங்க? இல்ல பலவீனமாக்கப்பட்ட ஹதீஸ் சொல்றாங்க. ஏன்னா ஹதீஸ் என்பது சஹாபாக்களை தாண்டி வந்த ஒன்று. அப்போ பலகீனம் அப்படிங்கிறதுலாம் நம்ம எதை பேசுவோம்னா சஹாபாக்கள் வழியாக பிற்காலத்தில் வந்த அந்த செய்திகளை தான் நம்ம என்ன செய்வோம், பலகீனம் நம்ம சொல்லுவோம். இப்போ என்னென்ன கேள்வி கொஞ்சம் எனக்கு விளங்காமல் இருக்குது. பலவீனமான ஹதீஸுங்கிறது பின்னால் முடிவு பண்ண வேண்டியது. இதை சஹாபாக்கள் விளக்கம் கொடுப்பாங்கன்னா அது எப்படிங்கிறது தெரியும். இல்ல இமாம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து ஹதீஸ்ல உதாரணம் தெரிஞ்சா கூட நீங்கள் சொல்லலாம். அந்த உதாரணம் இல்லை ஜென்ரலாக கேட்காத கேள்வி நம்ம தெளிவாக சரி சரி, அதனால யோசிச்சு உங்களுக்கு அந்த கேள்வியை கேளுங்க சார். அடுத்த கேள்வி கவனிங்க. சொல்லுங்க நிகழ்ச்சி இருக்கு, இதுக்காக தான் வந்தேன், கிளம்புறேன் சார். நல்லபடியாக அந்த புத்தகத்தை படிக்கும்போது நான் விளங்கிக்கிறேன். அதாவது வந்து சிலை வழிபாடு பண்ணுறவங்க கபூர் வழிபாடு பண்ணுறவங்க தெளிவாக இந்த கபூர் உள்ளவர் வந்து அந்த துவாக்களை வந்து எதுக்கு அதாரத்தை வந்து சொல்லுவாங்க. நம்புறவங்களும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு முடிவு வரேன். புத்தகத்தை படிச்சு ரெண்டும் ஒரே ஈக்குவலானது தான். இப்போ அவங்க காப்பி கொடுக்குற மாதிரி இவங்களே அதே இயக்கத்தில் இருந்தாங்கன்னா, அதே ஒரு ஈமானில் இருந்தாங்கன்னா காப்பி சொல்லலாம். அதாவது சகோதரவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இப்போது கபூர் வழிபாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இணை வைக்கிறாங்க. இணை வைப்புல ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. ஷேக் கமாலுதீன் மதனி அவங்க எடுத்து இந்த ஷிர்க், இணை வைப்பு மிகப்பெரிய அநியாயம் என்ற இந்த நூலை படிக்கும்போது மக்கத்து காஃபியர்கள் எப்படிலாம் இருந்தாங்க அப்படிங்கிறத அவங்க அழகான முறையில் சொல்கிறாங்க. இப்போ அதை பார்க்கும்போது மக்கத்து காஃபியர்களுடைய நிலையையும் இன்றைக்கு கபர் வழிபாடு செய்யக்கூடியவருடைய நிலையையும் பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படின்னு நமக்கு தோணுது. இப்போ இவங்களை நம்ம அதே மாதிரி சொல்லிடலாமா? அபூஜஹலை சொன்ன மாதிரி மக்கத்து காஃபியர்களை மார்க்கம் எப்படி பார்க்குதோ அதே பார்வையில் இன்றைக்கு நம்மோடு இருக்கக்கூடிய கபரை வணங்கக்கூடிய மக்களை பார்த்து அவ்வாறு நாம் சொல்லிவிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒற்றுமை இருக்குது. ஷிர்க் விஷயத்தில் இணை வைக்கக்கூடியவர்கள் என்னென்ன வாதங்களை வைப்பாங்களோ, மக்கத்து காஃபியர்கள் என்னென்ன வாதங்களை வச்சாங்களோ அதே வாதங்களை தான் யார் வைக்கிறாங்க? கபர் வழிபாட்டு செய்யக்கூடிய மக்கள் வைக்கிறாங்க. அதனால ஒற்றுமை இந்த ஷிர்க் விஷயத்தில் ரெண்டு பேருக்கு மத்தியில் இருக்குதுங்கிறத மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் வேற்றுமையும் இருக்கு. அதையும் நம்ம இங்கே என்ன செய்யணும், உணரணும். என்ன வேற்றுமை? மக்கத்து குஃபார்களை பொறுத்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கிறவே இல்லை. மக்கத்து குஃபார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கிட்டாங்களா? ஏற்றுக்கிறவே இல்லை. குர்ஆனை ஏற்றுக்கொண்டார்களா? ஏற்றுக்கொள்ள. ஆனால் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மக்கள், கபர் வழிபாட்டு செய்யக்கூடிய மக்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த கலிமாவை ஏற்றுக்கிறாங்க. மக்கத்து குஃபார்கள் கலிமாவே ஏற்றுக்கல. லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கிட்டாங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா அவங்க ஏற்றுக்கிட்டாங்களா? ஏற்றுக்கல. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கிட்டாங்களா? அவங்க ஏற்றுக்கல. அதனால அவர்கள் குஃபார்கள், நிராகரிப்பாளர்கள் என்று குறிப்பிடப்படுகிறார்கள். குர்ஆன் அவர்களை அப்படி சொல்கிறது. ஆனால் மிகப்பெரிய ஒரு வேறுபாடு என்னன்னா, அவங்களும் இணை வைக்கிறாங்க, இவங்களும் இணை வைக்கிறாங்க. ஆனால் வேறுபாடு, பெரிய ஒரு வேறுபாடு என்னன்னு சொன்னால், இந்த மக்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வையும் ஏற்றிருக்கிறாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ்வையும் ஏற்றிருக்கிறாங்க. சொல்கிறாங்க, கலிமா சொல்கிறாங்க, பள்ளிவாசலுக்கு போகிறாங்க, உம்ராவுக்கு போகிறாங்க, அது முஸ்லீம்கள் என்னென்ன செய்வாங்களோ தொழுகை, நோன்பு, எல்லா காரியத்தையும் செய்கிறாங்க, கலிமாவை ஏற்றிருக்கிறாங்க, குர்ஆனை படிக்கிறாங்க, ஓதுறாங்க. ஆனால் அறியாமையில் இருக்கிறாங்க. யார் எப்படி இருக்கிறாங்க? அறியாமையில் இருக்கிறாங்க. அப்போ இந்த சாராரை நம்ம அவங்கள மாதிரி பார்க்க முடியும். யாரை மாதிரி பார்க்க முடியாது? மக்கத்து குஃபார்களை போல பார்க்க முடியாது. இப்போ அவர்களை குஃபார்கள், காஃபியர்கள் என்று சொன்னது போல இந்த மக்களை காஃபியர்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்கள மாதிரி இவங்க இல்லை, நிராகரிக்கல இல்லை. அப்போ இவங்களை எப்படி பார்க்கறது அப்படின்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இன்னொரு சாரார் இருந்தாங்க. யார் ஒன்று அஹ்லுல் கித்தாப். யார் அவர்கள்? அஹ்லுல் கித்தாப்.
இப்போ இவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அறிவிக்கிறான் அப்படின்னு சொன்னால் வேதமுடையவர்கள் அப்படின்னு அறிவிக்கிறான். இவங்க யாருன்னா ஒரு வேதத்தை ஏற்றவர்கள், நபியை ஏற்றவர்கள், இப்போ இந்த மாதிரியான அடிப்படையில் இருந்தவர்கள். அப்போ இவங்களை இஸ்லாம் பார்த்த பார்வை வேற. இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் அந்த அஹ்லுல் கிதாபை விட இன்னும் ஒரு படி மேலே தான் இருக்கிறாங்க. ஏன்னா அஹ்லுல் கிதாப் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கல. நபியருடைய காலத்தில் இருந்த யஹூதிகள், நஸராக்கள் கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கல. ஆனால் இன்றைக்கு நம்முடன் இருக்கக்கூடிய இந்த மக்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றிருக்காங்க, குர்ஆன் ஏற்றிருக்காங்க, எல்லாம் ஏற்றிருக்காங்க. ஆனால் இணை வைப்பில் இருக்கிறாங்க, அறியாமல் இருக்கிறாங்க. அப்போ இவங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, காஃபிர்கள் என்று எடுத்தோம் நம்ம சொல்லிடக்கூடாது. அது நமக்கு தேவையும் இல்லாத விஷயம். அப்போ முதல் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம்னா, அறிஞர்கள் நமக்கு என்ன வழிகாட்டுறாங்கன்னா, முதல் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், இந்த மக்கள் நம்ம எப்படி திருத்துறது? இவங்க குஃபார்களா, முஷ்ரிக்குகளா, இந்த பிரச்சனையை விட்டுறோம், இது நமக்கு தேவையில்லை. இதை விட்டுட்டு இந்த மக்களுக்கு எப்படி நம்ம மார்க்கத்தை கொண்டு போகிறது, ஷிர்க்ல இருந்து அந்த மக்களை எப்படி மீட்டெடுக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யணும், அதை நம்ம முதல்ல கவனிக்கணும். இதுதான் நம்முடைய முதல் சிந்தனையாக இவர்கள் விஷயத்தில் நமக்கு இருக்க வேண்டும். அப்போ அவங்க ஷிர்க், முஷ்ரிக்கா, காஃபிரா, அது அறிஞர்கள் ஆய்வு செய்ய வேண்டிய விஷயம். நீதிபதிகள் தான் அதை ஆய்வு பண்ணி ஜட்ஜ்மெண்ட் வழங்குவாங்க. அது ஜட்ஜ்மெண்ட்டு யார் வேணால் வழங்க முடியுமா சொல்லுங்கள்? எடுப்பில் வழங்க முடியுமா? அதுக்கு காலம் எடுக்கணும். இவருடைய நிலைமை என்ன, அவருடைய நிலைமை என்ன ஆய்வு பண்ணணும். அது மாதிரி ஆய்வு செய்து இஸ்லாமிய காலிகளால் வழங்கப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த முஷ்ரிக், குஃபுருங்கிற ஒரு விஷயம். அதுக்கு தகுதியானவர்கள் நம்ம யாருமே கிடையாது. அப்போ நாம் அந்த விஷயத்தை பற்றி என்ன செய்யக்கூடாது, பேசாமல் நம்ம மற்ற விஷயங்களை பேசுவது தான் நமக்கு ஆரோக்கியமானது. ஹதீஸை வந்தக்கூடிய புத்தகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சில ஹதீஸ் நம்மளுடைய இப்போ நடவடிக்கை பொருந்தாமல் இருக்குது. உதாரணமாக ஆசிரியர்களாக அடிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மனிதர்களும் வைத்து ஒரே ஒரு முடிவு கொடுத்தார்கள். இந்த ஹதீஸை அவங்க இது லைஃப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சொல்லுறது ஏற்றுக்கொள்ளணும். அதாவது சகோதரர் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சில ஹதீஸுகள் ஒரு சஹாபியால் அவரால் அறிந்திருக்கவே முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி உள்ள ஹதீஸுகளாக இருக்கு. இந்த மாதிரி ஹதீஸுகள் நம்ம ஏற்றுக்கிற முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு அவங்க ஒரு ஹதீஸை மேற்கொள்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே குளியலில் தன்னுடைய மனைவிமார்களிடத்தில், பல மனைவிமாரிடத்தில் இல்லறத்தில் ஈடுபடுவாங்க. ஆனால் ஒரே குளியல் தான் குளிப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை மனைவிமார்கள் இருக்காங்க? 500 மனைவிமார்கள் இருக்காங்க. இரவில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமாரிடத்தில் இல்லறத்தில் ஈடுபடுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரே குளியல் தான், தனித்தனியாக குளிக்க மாட்டாங்க அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த ஹதீஸை நம்ம எப்படி ஏற்றுக்கிறது? இது எப்படி அனஸ் உங்களுக்கு தெரியும்? இது எப்படி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியும்? ஏன்னா இல்லறம் என்பது ஒரு ரகசியமான ஒரு விஷயம். இல்லறம் என்பது ஒரு ரகசியமான ஒரு விஷயம். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியின் மனைவிமார்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். மற்ற யாருக்கும் அது என்ன செய்யாது, தெரியாது. அப்போ இது எப்படி அனஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? எங்கேயோ உள்ள ஒருவரா? அவர் ஹாதிமுன் நபி. யார் அவர்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணியாளர். நபி அவர்களுடைய வீட்டிலேயே இருப்பாங்க. அனஸ் ரலியல்லாஹு அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்பாடுகள், அவங்க மனைவிமாருடைய வீடுகளுக்கு போவது எல்லாமே தெரியும். அப்போ அவங்க அறிகிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை. அவர் எப்படி அறிஞ்சிருப்பாருன்னு நம்ம வினோதமாக பார்க்க வேண்டிய விஷயம் இல்லை. நபி அவரோட நெருங்கி இருந்தவருக்கு அதை ஈஸியாக அறிஞ்சுக்கிற முடியும். எப்படி தெரிஞ்சிருக்கலாம்? ஒன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அவங்கள்ட்ட சொல்லியிருக்கலாம். இப்போ இதை போய் சொல்லுவாங்களா? நமக்கு தான் என்ன, இல்லறம் வந்துட்டாலே அசிங்கம். நம்முடைய மனநிலை தான் எப்படி இருக்குன்னா, இல்லறம் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம அசிங்கம்னு நினைக்கிறோம். ஆனால் இல்லறத்தில் எத்தனை சட்டங்கள் இருக்குது தெரியுமா? ஏன் இந்த ஹதீஸ் கூட நம்ம இல்லறம் வந்துட்டனால இதை பற்றி பேசக்கூடாது, அது அசிங்கம் நினைக்கிறோம். அதனால இந்த ஹதீஸ் நிறைய பேருக்கு அசிங்கமாக தெரியும். நபியவர்கள் இல்லறத்தில் ஈடுபட்டது எப்படி பேசலாம்? என்னமோ அந்த தெருவில் உட்காந்து மற்ற பிள்ளையை பேசுவாங்க, யாரோ எவரோ அடுத்த குடும்பத்தை நடந்துட்டு, அது மாதிரியாது. இது மார்க்க சட்டம். எவரோ ஒரு இல்லறத்தில் ஈடுபட்டதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லறத்தை பற்றி சஹாபாக்கள் பேசுகிறாங்கன்னா அதில் நமக்கு வழிகாட்டல் இருக்குது.
சட்டம் இருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லறத்தை பற்றி எத்தனை ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்க. இப்படியே சொல்லி அறிவிச்சாங்க. அன்சாரி பெண்கள் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும், அவங்க மார்க்க சட்டங்களை படிக்கிறதுக்கு வெட்கப்பட மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? வெட்கப்பட மாட்டாங்க. ஹைல் பெண்களுக்கு வரக்கூடிய இந்த மாதவிடாய் தொடர்றதுக்கு நம்ம கூச்சப்படுறோம் இல்லையா? இது பற்றி எத்தனை கேள்வி சஹாபாக்கிட்ட கேட்கப்பட்டது, எத்தனை ஹதீஸ்களை அவங்க சொல்லியிருக்காங்க தெரியுமா? எல்லாமே நமக்கு வழிகாட்டல். நம்ம நினைப்போம் இது ஒரு மாதவிடாய், இது இல்லறம், விந்து. நம்ம விந்துங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சொல்றது கூச்சப்படுறோம். ஆனால் இந்த விந்துல எவ்வளோ சட்டம் இருக்கு, அது அசுத்தமா இல்லையா, அது ஆனால் நமக்கு தேவையானது அன்றாட வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். இது சம்பந்தமாக நிறைய ஹதீஸுகளை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிச்சிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் விந்தை பற்றி அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த யகூதிகள் நசராக்கள்லாம் அதை அசிங்கம்னு பேசிக்கிட்டு தெரியுமா? பாருங்க, உங்கள் மூமினுடைய தாயார் நபியுடைய மனைவி பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விந்தை பற்றி சொல்றாங்க. யாராவது ஒரு பெண்ணு தன்னுடைய கணவருடைய விந்தை பற்றி சொல்லுவாங்க. அவங்க எதுக்கு சொன்னாங்க? அல்லாஹ்வின் தூதர் ஆடையில் அது பட்டு இருக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சுரண்டி விட்டு அப்படியே தொழுகையில் போவாங்க. அது தொழுகையை பாதிக்காது, அது ஒரு நஜீஸு கிடையாது. அது ஒரு முக்கியமான மார்க்க சட்டத்தை அங்கே சொல்றாங்க. இது ஒரு மூமின் புரிஞ்சுக்கிடுவாங்க. அதே மாதிரி தான் அனசல்ல அவங்க சொல்லக்கூடிய இந்த நீங்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ். அதில் என்ன ஒரு சட்டம் சொல்லப்படுது? ஒரு மனிதனுக்கு 2-3 மனைவி இருந்தால் ஒரு இயல்பா ஒரு சபை வருமா இல்லையா? ஒரு மனைவிடத்தில் இல்லறத்தில் ஈடுபடுறான். சிறிது நேரம் கழித்து இன்னொரு மனைவிடத்தில் இல்லறத்தில் ஈடுபட அவன் நினைக்கின்றான். இப்போ இடையில குளிக்கணுமா வேண்டாமா? மார்க்க சட்டம் என்ன? அப்போ இந்த சட்டம், இந்த ஹதீஸ் இருந்தால் இந்த சட்டத்துக்கு ஈஸியாக பதில் சொல்லிடலாம். இந்த ஹதீஸ் நம்ம ஏற்றிருக்கிறோம், இப்போ சட்டத்துக்கு பதில் சொல்லிடலாம். என்ன சட்டம்? இல்லை, குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் 2 மனைவி இடத்துல உடல் கொண்ட பிறகு 2க்கும் சேர்த்து ஒரே குளியலை குளிச்சாலே அது போதுமானதுன்னு ஒரு சட்டத்தை நம்ம இந்த ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. இதைத்தான் அனசர்கள் அவங்க அறிவிக்கிறாங்க. அப்போ இதை எப்படி அவங்க அறிஞ்சிருக்க முடியும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்குரிய பதில் என்ன? ஒன்று, அதை அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க யாரோட இருக்கிறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. இப்போ நபி அவர்கள் இதை பற்றி கேட்பாங்களா? கேட்பாங்க. கேட்கறது ஒன்றும் தப்பு கிடையாது. மார்க் என்ன சொல்லுது? இல்லறம் வந்துட்டா அதை பற்றி சட்டம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லுதா? அப்படி அதுக்கு வெட்கப்படுறது தான் தப்பு. வெட்கப்படாமல் கேட்கறது தான் நல்லது. அதுதான் நல்லது. ஒன்று நபி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிருப்பாங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லது அவங்க மிக நெருக்கமாக இருந்தது யாரு? உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள். நபி மனைவிமார்கள் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அதை யார் சொல்லியிருக்க முடியும்? அதிகமான இல்லறம் தொடர்பான ஹதீஸ்களை எல்லாம் யார் அறிவிச்சா? நபி மனைவிமார்கள் தான் அறிவிச்சிருக்காங்க. அப்போ அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு யார்கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க? நபியின் மனைவிமார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த மாதிரி சில மனைவிமார்களுக்கு சொல்லியிருக்காங்க. அது பொய்யா இருக்க வாய்ப்பு கிடையாது. அதனால இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்கறதுலாம் அறிவீங்க. நீங்க கேட்கல, ஆனா நீங்க சில பேர் கேட்கறத நீங்க எடுத்து சொல்றீங்க. சில பேர் கேட்கறத தான் அவங்க என்ன செய்யறாங்க? இது மறுக்கப்பட்டிருக்கு. இது என்ன செய்யப்பட்டிருக்கு? மறுக்கப்பட்ட ஹதீஸ்களாக இருக்கிறது. அப்ப கோளாறு ஹதீஸ்ல இல்லை. யாருடைய கோளாறு? சிந்தனையில கோளாறு இருக்கு. மக்களுடைய சிந்தனை இப்படிலாம் இருக்கிறாங்க. இப்போ மார்க்க அறிஞராக இருக்கிறவங்க இதை மறுக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு முக்கியமான மார்க்க சட்டத்தை சொல்லுது. அந்த சஹாபியை நபிட்ட கேட்டிருப்பாங்க. அல்லது எத்தனை ஹதீஸ் இருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் வஹி எப்படி வந்தது, ஜிப்ரீலை சந்திச்சாங்க போனாங்கங்கிற விஷயத்தெல்லாம் அறிவிக்கிற சஹாபி யாரு சொல்லுங்க? யார் அவங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க தான் நபி அவர்களுக்கு ஆரம்பத்தில் வஹி எப்படி வந்துச்சுங்கிற சம்பவத்தை முழுசா விவரிக்கிறாங்க. நீண்ட ஹதீஸ். அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பிறக்கவே இல்லையே. அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பிறக்கவே இல்லையே. அப்ப எப்படி அறிவிச்சாங்க? அப்ப அதையும் மறுக்கணுமா இல்லையா? அதே மாதிரி இது மாதிரி நிறைய ஹதீஸ் இருக்கு. இது மாதிரி புகார்ல நிறைய ஹதீஸ் இருக்கு. அப்ப இந்த ஹதீஸ் எல்லாம் மறுத்துடலாமா? இது எப்படி ஆயிஷாவுக்கு தெரியும்? பிறக்காத ஒரு ஆயிஷாவுக்கு அந்த சம்பவத்தை அவர் எப்படி சொல்லியிருப்பாருன்னா கேளுங்க, அதுக்கு பதில் சொல்றோம். எப்படி சொல்லியிருப்பாங்க சொல்லுங்க? எப்படி சொல்லியிருப்பாங்க? அவங்க சஹாபி, நபியின் மனைவி, அவங்க ஒரு கல்வியாளர், நல்ல சிறந்த அறிவாளி. அப்போ அவங்க இந்த சம்பவத்தை சொல்கிறாங்கன்னா ஒன்று நபிகிட்ட கேட்டிருப்பாங்க. நபி சொல்லியிருப்பாங்க, எனக்கு ஆரம்பத்தில் ஜிப்ரீல் வந்தார். நபியோட தானே இருக்கிறாங்க. அப்போ நபி தானே சொல்லியிருக்க முடியும். அல்லது வேற யார் சொல்லியிருப்பா?
அவங்களே கேட்குறாங்களே, அந்த ஹதீஸ் தான் இருக்குல்ல, ஆயிஷா அவங்க சொல்கிறாங்கல்ல, நபி உங்களிடத்துல எப்படி வகி வந்தது அப்படிலாம் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஒன்று அவங்க நபிகிட்ட கேட்டிருப்பாங்க அல்லது வேறொரு சஹாபிகிட்ட கேட்டிருப்பாங்க. அதுதானே தவிர இது பெரிய அறிவாளிமா இருந்துச்சு, ஒரு சஹாபி எப்படி இதை சொல்லியிருக்க முடியும் அப்படின்னு கேட்கறதெல்லாம் தவறான கேள்வி, வழிகேடர்களுடைய சிந்தனை. இப்படி கேட்டு தான் அவங்க நம்ம அதிக மறுக்க வைக்கிறாங்க. எல்லாம் நம்ம அதில் பாதுகாக்கணும். சலப்பு பண்ணி வச்சது இதுதான். சும்மா போட்டு சலப்பு பண்ணி வச்சுன்னா என்னமே இங்கே குரானை சல்லாத சொல்லி மக்களை கூப்பிட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க, இப்படியெல்லாம் யோசிக்காம சரியான அடிப்படையில் யோசிச்சு குரான் ஹதீஸை நம்புங்க, முழுசா நம்புங்கிறது தான் சலப்பு பண்ணி வச்சுக்கிறது. சஹாபாக்களுடைய வழிமுறை இதுதானே. சஹாபாக்கள் அறிவிச்ச ஹதீஸை மறுக்காதீங்கிறது தான் சலப்புடைய வழிமுறைங்கிறது. வேற ஒன்றும் கிடையாது. வேற என்ன சொல்லுங்க. தண்ணி கொடுக்குறா சில பள்ளிகளில் போடுறாது, சில பள்ளிகளில் ஏதாவது அதுக்கு உதவி செய்யக்கூடிய பள்ளிகளுக்கு 4 வகையான பள்ளிகள் வந்து அதுக்கு தமிழ்நாட்டு பள்ளிகள் 4 ஒருங்கிணைந்த பள்ளினா புறப்படாது இருக்குது. இப்போ அதில் ஏதாவது ஒன்று இருக்குது, ரெண்டு வகையான இடத்துல வருது அப்படின்னா அதில் கொடுத்துடலாமா அல்லது எல்லாருக்கும் கொடுத்துடலாமா? எல்லாம் நிர்வாகிக்கிறார் அப்படின்னா அவர் பிராண்ட் கொடுத்துடலாமா? எல்லாரும் இணையக்கூடியவராக இருக்காரு, இப்போ தர்காவில் போயிட்டு மோதி பார்க்கக்கூடியவராக இருக்காரு, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அவர் பிராண்ட் நம்ம கொடுத்துடலாமா? அதில் வந்து நமக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கருத்து இருக்குதா இல்லை கடைசி கிடையாது. அந்த ஒரு ஆள் கேட்கும்போது அதுலேயே உள்ளுக்குள்ள கேள்விக்குள் கேள்விகள் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். முதல்ல அவர் கேட்டது அப்படிதான், அப்புறம் நான் அப்படி கேட்கல இது கேட்கல, ஒரு கேள்வி கேட்டு அதுக்கடுத்து ஒரு கேள்வி, ஒரே ஆழத்திற்கு நிறைய கேள்வி கேட்கலாம். ஆனால் ஒரே சமயத்தில் ஏகப்பட்ட கேள்வியோட நுழைஞ்சிட்டு அப்புறம் கேட்டுட்டு அப்புறம் அவருக்கு நீங்கள் நான் அந்த கேள்வி கேட்குறேன் அந்த பிரச்சனைலாம் அவரை விதைக்க சொல்லியிருக்காரு. இந்த அதுவாக பேசப்படாது அப்படின்னு சொன்னால் இறுதி இந்த 3 கேள்விகளை இறுதி கேள்விகளாக வச்சுருக்கோம். நான் மணி 1:30 ஆயிடுச்சு. பொறுப்பாளர்களும் என்ன செஞ்சுட்டாங்க, நிகழ்ச்சியை வந்து ஒரு நான் கேள்வி பதின்னு சொன்னால் அது வந்து ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும், முடிவே இருக்காது. ஆனால் நம்ம நிகழ்ச்சி வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கணும். மறுபடியும் அடுத்த அமர்வு இல்லை, செப்ப வச்சுருக்கோம். சாயந்தரம் 4:30 மறுபடியும் அடுத்த அமர்வு இருக்குது. அதனால் இந்த 3 கேள்விகள் இறுதி கேள்விகள். சகோதரவங்க 2 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதில் முதலாவது கேட்ட கேள்வி, ஜனாசா தொழுகையில் இறந்து போனவருக்கு யார் தொலை வைக்கணும்? உறவினர்கள் தான் தொலை வைக்கணுமா அல்லது பள்ளிவாசல் இமாம் தொலை வைக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இது சமூகம் அறிய வேண்டிய முக்கியமான ஒரு விளக்கம். இந்த கேள்விக்கான விளக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நடைமுறையில் என்ன நடக்குதுன்னா, நிறைய பள்ளிவாசல்களில் ஜனாசா சண்டை, மையத்தை வைத்து ஒரு மரண பயம், மௌத்துடைய பயமும் ஒரு கவலையும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் ஜனாசாவை வைத்து கொண்டு சண்டைகள் நடக்கிறது. அதுக்கு அந்த சண்டைக்கு காரணம் என்னன்னா இந்த விஷயம்தான். நாங்கள் தான் தொலை வைப்போம், இறந்து போனவருக்கு நான் தான் தொலை வைப்பேன், என் பிள்ளைக்கு நான் தான் தொலை வைப்பேன், நான் தான் உறவினர் என்று உறவினர்கள் நான் தான் தொலை வைப்பேன் என்று அவர்கள் பிடிவாதம் காட்டுகிறார். இப்போ அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசல் இமாம் என்ன செய்கிறாரு, அவங்களுடைய நிலை நான் தானே இமாம், இந்த பள்ளிக்கு இமாம் நான், அப்போ நான் தான் தொலை வைப்போம், எங்கள் நிர்வாகத்தில் இதுதான் முறை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ இதனால் நிறைய சண்டைகள் நடக்கிறது. பள்ளிவாசல்களில் பிரச்சனை உருவாகி கோர்ட்டு கேஸு இப்படின்னு போகுது பஞ்சாயத்து. ஆனால் இது தேவையான ஒரு சண்டையான்னு கேட்டால் இது தேவையில்லாத சண்டை. மையத்தை வைத்து இப்படி சண்டை போடுவது தவறு.